விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் ஒபாமா அவர்களினுடைய இந்திய வருகை குறித்துதான் நாம் விவாதிக்க இருக்கிறோம். ஒபாமா அவர்கள் பொதுவாக அமெரிக்க அதிபர் இந்திய வருகை என்பது இடதுசாரிகள் கண்டிப்பதும், இதனால் பல்வேறு ஆபத்துகள், குறிப்பாக இந்தியாவினுடைய இறையாண்மை பாதிக்கப்பட போகிறது, அது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை இந்திய அரசு மேற்கொள்ள போகிறது. பெரும்பாலும் அமெரிக்க அதிபர்கள் இது போன்ற நாடுகளுக்கு வரும்போது இது போன்ற ஒப்பந்தங்கள் தான் செய்து கொள்கிறார்கள் என்பது அவர்களுடைய தொடர்ந்த விமர்சனமாக, குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த தருணத்தில் அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு இந்தியா அமெரிக்கா இடையே ஏற்பட்ட அந்த 2005ஆம் ஆண்டு ஒப்பந்தமிடப்பட்ட அந்த ஒப்பந்தத்திற்கான தடைக்கற்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு விட்டது என்று நமது பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த ஒப்பந்தத்தில் என்னென்ன அமைப்புகள் இருந்தன, என்ன பிரச்சனையால் அது இவ்வளவு காலம் நின்று கொண்டிருந்தது, அதில் காப்பீடு, இழப்பீடு போன்ற பிரச்சனைகள் இருந்தது, பாதுகாப்பு, விபத்து போன்ற விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. அதையெல்லாம் நீக்கப்படும் என்றால் எது நீக்கப்பட்டிருக்கும்? இது இந்தியாவிற்கு சாதகமானதா, அமெரிக்காவுக்கு சாதகமானதா, பொது நிறுவனத்துக்கு சாதகமானதா, அமெரிக்காவின் தனியார் நிறுவனத்துக்கு சாதகமானதா போன்ற பல்வேறு விஷயங்கள் இதில் எழும்பியிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் எப்போதும் இல்லாத அளவிற்கு, மரபில் இல்லாத அளவிற்கு விமான நிலையத்திற்கே, விமானத்தின் அருகிலே சென்று ஆற தழுவி மோடி அவர்கள் ஒபாமா அவர்களை வரவேற்றிருக்கிறார். ஆக அமெரிக்காவை இந்த அளவுக்கு அவர் விரும்பியிருப்பதும், இதனால் எந்தெந்த உணர்வு திட்டங்கள் வரப்போகிறது, இதனால் இந்தியாவின் வளர்ச்சி காத்திருக்கிறதா அல்லது இறைமை பாதிக்கப்பட போகிறதா, இது எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அல்லது இந்தியா அமெரிக்க உறவு என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு தளங்களில் இன்றைய விவாத அரங்கம் செல்ல இருக்கிறது. இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக சமூக ஆர்வலர் மற்றும் பொருளாதார நிபுணர் பொன் ஏழுமலை அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். பொருளாதார நிபுணர் மற்றும் கட்டுரையாளர் முன்னாள் வங்கி அதிகாரி கோபாலகிருஷ்ணன் அவர்களும் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் கோபிகிருஷ்ணன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மூத்த பத்திரிகையாளர் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முழுநேர ஊழியர் குமரேசன் அவர்களும் நமது அரங்கிற்கு வந்து அவர் தரப்பு, இடதுசாரி தரப்பு கருத்துக்களை எடுத்துரைக்க இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார் கோபி சார், உங்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போம். இந்த பொதுவா ஒரு நாடு இன்னொரு நாடோட போறதையோ, ஒரு அதிபர் இன்னொரு நாட்டுக்கு அதிபர் வர்றதையோ, நம்ம நாட்டு அது பிரதமர் இன்னொரு நாட்டுக்கு போறதையோ யாருமே தவறுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பரஸ்பரமா எல்லா நாடுகளோடையும், குறிப்பா அண்டை நாடுகளோட உறவு கொள்ளணும், எல்லா விஷயமும் ஓகே. ஆனா இந்த அமெரிக்கா வருவது அப்படிங்கிறப்ப வந்து அந்த அணுசக்தி ஒப்பந்தத்துல இருந்து எல்லாமே வந்து வேறு விதமா மாற போகுதுங்க. என்ன காரணத்தை சொல்லி நம்ம நிறுத்தி வச்சிருந்தோமோ, பயப்பட்டுக்கிட்டு இருந்தோமோ, அதெல்லாம் நடக்க போகுது. அதனாலதான் இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது. அதனாலதான் ஒபாமாக்கு வந்து மோடி எவ்வளவு பிடிச்சிருக்கு, பிஜேபி எவ்வளவு பிடிச்சிருக்கு போன்ற விஷயங்களை இடதுசாரிகள் வைக்கிறாங்க. முதல்ல இதை மட்டும் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த ஒப்பந்தங்கள் இந்தியாவுக்கு சாதகமா இருக்குமா, அமெரிக்காவுடைய நல்ல மையப்படுத்தியதா இருக்குமா? பொதுவா இந்த தடைகள்லாம் நீங்கிருச்சுன்னு சொல்லி இருக்கிறாரு, இதுக்கு என்ன அர்த்தம்? தடைகள் நீங்கிருச்சுன்னா நாம வந்து பாராளுமன்றத்தில் சில அந்த இழப்பு, விபத்து சமயத்தில் இழப்பு ஏற்படுவது குறித்து ஒரு சட்டமே நம்ம நிறைவேற்றியிருக்கோம். அதுல எந்த மாற்றமும் வரப்போவதில்லை. அதே மாதிரி அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, எரிபொருள் பயன்பாட்டில் வந்து எங்களுடைய ஆய்வு இருக்கும் அப்படின்லாம் முதல்ல நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் இருந்தது. இப்போ அதெல்லாம் அவங்களே நீக்கிட்டாங்க. நீங்க எரிபொருளை எப்படி பயன்படுத்துகிறீர்கள், அதற்கான ஆய்வு இதெல்லாம் தேவையில்லைன்ட்டு. இதெல்லாம் இந்த சாதாரணமான விஷயங்கள். ஆனால் இடதுசாரிகள் சந்தேகப்படுவது என்பது, சீனால இருந்து அதனுடைய அதிபர் வந்தார், அப்பொழுதும் சந்தேகப்பட்டிருக்கணும். ரஷ்யாவினுடைய அதிபர் வந்தார், அப்பொழுதும் சந்தேகப்பட்டிருக்கணும். அவர்களையெல்லாம் சந்தேகப்படாமல் அமெரிக்காவிலிருந்து வரும்போது மட்டும் சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா சைனா அதிபர் என்ன சொல்றார், இன்னைக்கு அருணாச்சல பிரதேசம் எங்களுடையது, ஜப்பானுடைய வெளியுறவு அமைச்சர் பேசினதுக்கு விளக்கம் அளியுங்கள் கேட்கிறார். அன்றைக்கு இவர்கள் எங்களுடைய நாட்டை நீங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறதா என்று சைனா அதிபர் வரும்போது ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்க வேண்டும். கம்யூனிஸ்டுகள் நடத்தல. ரஷ்யாவும் இன்றைக்கு உலக நாடுகளை பிடிப்பதற்கு உக்ரைனை இன்னைக்கு கொடுத்துட்டு வெளியில போன உக்ரைனை பாதிய அடிச்சு உதச்சி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கம்யூனிஸ்ட் நாடுகளே எப்படின்னா, அதனுடைய பக்கத்தில் இருக்கிற நாடுகளோட எல்லாத்தோடுமே இன்றைக்கு வந்து எல்லை பிரச்சனை, எல்லா கம்யூனிஸ்ட் நாடுகளுமே. அதில் உதாரணமா சைனா சொன்னீங்கன்னா, வியட்நாமோடு, தென்கொரியாவோடு, ஜப்பானோடு, இந்தியாவோடு எல்லாரோடுமே இந்த எல்லை பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு நாடு. அவர்களுக்கு ஆக்கிரமிப்பு புத்தி, அந்த கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு ஆக்கிரமிப்பு புத்தி ஜாஸ்தி. ஆனால் இந்தியாவுக்கு வரும்பொழுது, அதே சைனாவும் ரஷ்ய அதிபர்களும் இந்தியாவிற்கு வரும்பொழுது இதை பற்றி இவர்கள் கவலைப்பட்டார்களா, கேள்வி கேட்டிருப்பார்களா? கேள்வியே கேட்கல. ஆனா ரஷ்ய அதிபர் வரும்போது மட்டும் இந்தியாவினுடைய இறையாண்மை நம்ம விட்டு கொடுத்துருவோம், ஏதோ மோடி அவர்கள் வந்து அங்க ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுக்குற மாதிரி ஒரு பேச்சு பேசுறாங்க. அதெல்லாம் இல்லை. இந்தியாவினுடைய பொருளாதார வளம் வளர வேண்டும். இங்க வந்து நாம் தொழிற்களை அதிகமாக, தொழிற்சாலைகளை நிறைய நிறுவ வேண்டும்.
நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும். பொருளாதார வளம் என்பது முக்கியமான விஷயம். இன்னைக்கு நாம் வந்து பொருளாதாரத்தில் சைனாவை வந்து அதிகமாக அடுத்த வருஷத்துல நாம் வந்து அதனுடைய பொருளாதார வளர்ச்சியில நாம் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அடுத்த வருடம் சைனாவோட நாம் முன்னால இருப்போம். அதுதான் நம்முடைய குறிக்கோள். அதற்காக நாம் வந்து அமெரிக்கா பயன்படுத்திக்கலாங்கிறீங்களா? அமெரிக்கா நம்மள பயன்படுத்துது. ஏன் நம்ம அமெரிக்கா நம்மள ஏன் பயன்படுத்தணும்? அமெரிக்கா பயன்படுத்த எல்லா நாட்டோட நம்ம இன்றைக்கு வந்து உறவு கொண்டிருக்கோம். நம்ம சைனா, ரஷ்யா அல்லது அமெரிக்கா எல்லாரையும் ஒரே சமமா தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய வளர்ச்சிக்கு யார் யாரெல்லாம் உதவுகிறார்களோ அவருடனெல்லாம் நாம் உறவு கொள்வோம். அதுல ஒன்றும் குற்றமே கிடையாது. இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி என்பதுதான் எங்களுக்கு பிரதானமான விஷயம். மோடி அவர்களுடைய குறிக்கோளே இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி என்பதுதான் குறிக்கோள். அதற்காக நாம் எந்த நாட்டுடன் வேண்டாலும் உறவு கொள்ளலாம். அது ஒன்றும் தவறான விஷயம் கிடையாது. இது வந்து இந்த நாட்டோட தான் செய்யணும், இந்த நாட்டோட செய்யக்கூடாது என்பதெல்லாம் வந்து தவறான கற்பனை. அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்ப இது வந்து முழுக்க முழுக்க இந்திய வளர்ச்சிக்கு தான் உதவுங்கிறீங்க. இந்திய வளர்ச்சி தான், இந்திய வளர்ச்சி தான் முக்கியமான விஷயம். இந்திய வளர்ச்சி தான், இந்திய வளர்ச்சி என்பதுதான் நம்முடைய முக்கியமான விஷயம். ஏன்னா நமக்கு வெளியில இருந்து வரக்கூடிய முதலீடுகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% கூடியிருக்கு. இப்போ அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய முதலீடுகளே நமக்கு வந்து இந்த ஒபாமா அவர்கள் இந்த முறை வந்ததுனால 60% நம்மளுக்கு முதலீடுகள் கூட போகிறது. முதலீடுகள் கூடினால் தொழிற்சாலைகள், அதிலும் குறிப்பாக ராணுவத்திலே நாம் வந்து சில ஒப்பந்தங்களே நாம் போட்டிருக்கோம். நாம் தயாரிப்பதற்கு அவருடைய டெக்னாலஜி நம்மளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயங்கள் எல்லாம் நாம் இப்பொழுது ஒப்பந்தங்களாக எடுத்திருக்கோம். இதெல்லாம் நம்முடைய வளர்ச்சிக்கு தான் வித்திடுமே தவிர்த்து நாம் வந்து அடிமை சாசனம் எழுதி வச்சு அமெரிக்காவோட போறதெல்லாம் இல்ல. நமக்கு தேவை மோடி அவர்களை பத்தி. அந்த அணுசக்தி ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒபாமா வந்து ரொம்ப அது தீவிரமா கவனிக்கிறாரு. 10 வருஷம் விபத்து இழப்பீடு எல்லாம் ஏற்படும் போது இங்க இருக்குள்ள பொதுத்துறை நிறுவனம் தான் பங்கேற்கணுமே ஒழிய அங்க சட்டமா பாராளுமன்றத்துல நிறைவேற்றியாச்சுங்க. இதுல வந்து பாராளுமன்றத்திலே நாம் சட்டமாக நிறைவேற்றி இருக்கோம். இதுக்கு வந்து எந்த ஒரு கம்பெனி இங்க வந்து ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க தான் இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே சட்டமாக நிறைவேற்றப்பட்ட ஒரு விஷயம். இதை நீங்க திரும்பி பாராளுமன்றத்தில் எடுத்துட்டு போய் தான் நீங்க மாற்ற முடியும். மோடி அவர்கள் நினைத்தாலும் இதை வந்து நீங்க உடனடியா மாற்றி பண்ண முடியாது. பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை வந்து வெளியில இருந்து யாரும் அது முழுக்க முழுக்க ஒபாமா அவர்கள் இந்தியாவினுடைய தொழில் வளர்ச்சிக்கு தான், தொழில் வளர்ச்சி, அணுசக்தி ஒப்பந்தம், ராணுவத்தினுடைய நம்மளுக்கு ராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்களுக்கு வந்து நம்மளுடைய டெக்னாலஜி அவர்களுடன் சேர்ந்து நம்ம இணைந்து செய்ய போறோம். இதெல்லாம் தான் நம்முடைய வளர்ச்சிக்கான. குமரேசன் சார் உங்கள்கிட்ட முன்வைக்கிற, அதாவது வந்து இன்னைக்கு இருக்க உலகத்துல இந்த நாட்டோட பேசாது அந்த நாட்டோட பேசாதுன்னு இவங்க இடதுசாரிகள் சொல்றதெல்லாம் உடன்படாது. நான் எல்லா நாடோடையும் தான் மோடி அவர்கள் பேசுறாரு. எல்லா நாட்டையும் பயன்படுத்தி நம்ம நாட்டை தொழில் வளர்ச்சி செய்ய போறோம். இவங்க நினைக்கிற மாதிரி மோடி வந்து அமெரிக்காவுக்குலாம் அடகு வச்சிட மாட்டாரு. இடதுசாரிகள் ஏன் இப்படி பயப்படுறாங்க? அப்படி இவங்க பயந்தாங்கன்னா ரஷ்யா சீனாவை வரும்போதே பண்ணிருக்க வேண்டியதானே. இது என்ன திடீர்னு அமெரிக்கா வரும்போது உங்களுக்கு பேசுறாங்க அப்படிங்கறத வைக்கிறாரு. முதல்ல ரஷ்யா சீனா பத்தி சொல்லணும்னா இருந்தா, நான் ஒன்றும் ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினரோ சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இந்திய கிளை உறுப்பினரோ இல்லை. நான் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஒரு எளிய தொண்டன். ஆனால் இந்த நாட்டுக்கு எது நல்லது, இந்த மக்களுக்கு எது பாதுகாப்பானதுங்கிற கண்ணோட்டத்தில் தான் என்னுடைய கருத்துக்கள் இருக்கும். அவன் நீ ஒரு இந்த கேள்வி கேட்டால் உடனே அதை இது சரியா தவறான்னு மட்டும் அவர் வாதிச்சிருந்தாருன்னா அவர் நேர்மை இருக்குன்னு வச்சுக்கலாம். நீ ஏன் அதையே சொல்ல அதையே சொல்லணும், இந்த ஓனாய் கதை மாதிரி. நீ இந்த தண்ணியை கலக்கலாக்கா உங்க அம்மா கலக்கிருப்பாங்க, இல்லைன்னா உங்க தாத்தா கலப்பா, அதனால உனக்கு சாப்பிட போறேன்னு ஓனாய் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்து சொன்னதா ஒரு கதை இருக்கு. அது போல இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒன்று இருக்கக்கூடாது. ஒன்று. அடுத்து அப்படி ஒரு வாதத்துக்காகவே எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த நாட்டினுடைய தலைவர் இங்க வந்த போதெல்லாம் எந்த விதமான பொருளாதார நிர்பந்தங்களோ ஏன்னா எதுலையுமே வரலையே. அவங்க இப்படி ஒரு நிர்பந்தம் விதிச்சிருக்காங்க, அதுக்கு இந்த அரசு அடிபணிஞ்சிருச்சுன்னு வரலையே. இப்ப அப்படி வந்திருந்ததுனாக்கா அது விமர்சனத்துக்கு உள்ளா இருக்குமே. இப்ப எங்களை விட்டுருங்க, ஏன்னா சீனாவையும் ரஷ்யாவையும் ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, அவங்கள அதை அம்பலப்படுத்திருப்பாங்கல்ல, ஏன் வரல? அப்ப அவங்களும் சேர்ந்து அவங்க உடந்தையா இருந்துட்டாங்களா? என்ன கற்பனை இது? எனவே அந்த வாதம் ஏற்பட நீங்க ஒபாமா வர்றது சரியா தவறாங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம கருத்து பேசலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நாட்டினுடைய தலைவர் இன்னொரு நாட்டுக்கு வர்றதோ போறதுலையும் எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. அதுபோல உலகளாவிய உறவு என்பதுதான் இயற்கையானது. என்ன மனிதர்கள் என்ன இன்னும் தனிப்பட்ட முறை சொன்னாக்கா இந்த உலகத்தில் அழிக்கப்பட வேண்டியது என்னன்னாக்கா வரைபடங்களுடைய அந்த எல்லை கோடுகள் என்னைக்கு அழிக்கப்படுறோமோ அன்னைக்கு இந்த உலகம் நல்லா இருக்குங்கிறது தான் என்னுடைய பேராசை. என்ன மானுடத்தை நேசிக்கிற அனைவரும் அதான் என்னைக்கடா அந்த மேப்பெல்லாம் அழிச்சு துடைக்க போறீங்கன்னு தான் கேட்பாங்க. அது என்னைக்காவது நடக்கட்டும் வைங்க. உலகெல்லாம் உணர்ந்தோதற்குரியவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன விஷயம்னா இப்போ ஒபாமா அவர்கள் இங்க வருகிறார் என்றால் அது இதனுடைய குறியீடு. இப்ப கோ பேக் ஒபாமான்னு சொல்லி நீங்க சொன்ன இடதுசாரிகள் போராடினது இதோட அர்த்தம் அவர் அடுத்த பிளைட்டை போய் பிடிச்சி திரும்பி போறது இல்லை. அவர் எப்படி விசிட் முடிச்சு போத்தான் போறாரு.
ஏன்னா அது ஒன்று நம்ம வெற்றியாக கொண்டாடப்போ திரும்பி போயிட்டாரும் சொல்ல போறதில்லை. இது ஒரு எதிர்ப்பின் அடையாளம். இதை ஒபாமாவுடைய வருகை எதை அர்த்தப்படுத்துகிறது, அவர் வருகை எதை அர்த்தப்படுகிறது மட்டுமல்ல, அவர் கொடுக்கப்படுகிற இவ்வளவு பெரிய வரவேற்பு எதை அர்த்தப்படுத்துகிறது என்பதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா மக்கள் தான் எங்க முன்னாடி இருக்கிறவங்க, அவங்க கிட்ட இந்த பிரச்சனை அவங்க பாட்டு முடிவு செய்யட்டும். அத்தனை பேரும் கேட்கறாங்களா, அத்தனை பேரும் ஏத்துக்குவாங்களா மாட்டாங்களா அப்படிலாம் பார்த்து ஒரு இயக்கம் நடத்த முடியாது. நாம் எது சரி என்று நினைக்கிறோமோ, எது நியாயம் நினைக்கிறோமோ அதை மக்கள்கிட்ட சொல்வது என்பது ஒரு இயக்கத்துடைய கடமை. அந்த வகையில ஒபாமா அவருடைய வருகை என்பது எதனுடைய குறியீடாக இருக்கிறது என்றால், அவருக்கு தரப்பட்டிருக்கிற வரவேற்பு என்பது எதனுடைய குறியீடாக இருக்கிறது என்றால், இந்தியாவுடைய சுயமரியாதை விட்டுக் கொடுக்கப்பட்டதனுடைய குறியீடாக இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல இந்தியாவுடைய சுயாதிபத்தியம் அல்ல இறையாண்மை, எனக்கு அந்த இறையாண்மைங்கிற சொல் எனக்கு பிடிக்கிறது இல்லை. அது இறை எனக்கு ஒத்துக்கிறது இல்லை, இந்த ஆண்மைங்கிற ஆணவத்தை எனக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால அது உயர் தன்னாளுமை உரிமைன்னு நான் மொழிபெயர்த்து வச்சிருக்கிறேன். மக்கள் எல்லாருக்கும் பரவலான மொழி அப்படி பரப்பிட்டாங்க. சவர்னிட்டிங்கிற வார்த்தை நான் வந்து உயர் தன்னாளுமை உரிமை, என்னுடைய ஆளுமையை நான் தீர்மானித்துக்கூட நீ கட்டளையிடக்கூடாதுங்கிறது அதோட பொருள். எனவே அது காலப்போக்கில் அது வரும்னு நான் என்னுடைய கட்டுரை எல்லாம் அப்படிதான் பயன்படுத்துகிறேன். அது தனி, அது மொழி ஆராய்ச்சி தேவையில்லை. அந்த இந்தியாவினுடைய அந்த உயர் தன்னாளுமை உரிமை என்று சொல்லக்கூடிய அந்த சாவர்னிட்டி என்பது மிக இழிவான முறையில் எப்போ கடந்த ஆட்சியிலே அதெல்லாம் தொடங்கிருச்சு. நான் இவங்களை மட்டும் குற்றவாளி ஆக்கல. நீங்க சொன்னது போல 10 ஆண்டுகள் கழித்து இந்த 2005ஆம் ஆண்டில் கையெழுத்திடப்பட்ட அந்த ஒப்பந்தம் மீண்டும் புதுப்பிக்கப்படுவதற்கு ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறத அங்க தொடங்குது எல்லாமே. அந்த ஒப்பந்தம் என்ன தெரியுமா, அது அணுசக்தி உடன்பாடு இல்லை. பல பேர் அப்படி தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த அணுசக்தி உடன்பாட்டுக்கு அடிப்படையாக இருந்த பாதுகாப்பு உடன்பாடு அது. அந்த பாதுகாப்பு உடன்பாட்டில் என்ன இருக்குன்னா, சிம்பிள் மக்களுக்கு புரியுற மாதிரி எளிய அதில் உள்ள டெக்னிக்கல் டேர்ம்ஸ்க்கெல்லாம் போகாமல் எளிய முறையில் சொல்லணும்னா, அமெரிக்காவினுடைய ஒரு ராணுவ ஒரு நேட்டோவில் போய் இந்தியா சேரல, அவ்வளவுதான். மற்றபடி அவருடைய ராணுவ கூட்டாளிகள் ஒரு மைனர் பார்ட்னராக இன்னும் பச்சையா சொல்லணும்னா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். இன்னும் பச்சையா சொன்னா, அமெரிக்கா ஒரு நாட்டின் மீது படையெடுக்கிறது என்றால் இந்தியா தன்னுடைய படையை சேர்த்து அனுப்ப வேண்டும். இல்லையா, உன்னால முடியலையா, அரசியல் நிர்பந்தம், படையை அனுப்புனா பேரு கெட்டு போயின்னு பயப்படுறியா, வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும். என்னை வந்து விமர்சிக்க கூடாது. ஈராக்கிலே போய் அங்க இருக்கிற அதிபரை கைது செய்து தூக்கிலே போடுவார்கள், நீங்கள் வாயை மூடிக்கொள்ள வேண்டும். ஆப்கானிஸ்தானில் போய் குண்டு போடுவார்கள், நீங்கள் சும்மா இருக்க வேண்டும். இஸ்ரேலை தூண்டிவிட்டு பாலஸ்தீன மக்களை கொன்று ஒழிப்பார்கள், நீங்கள் எதையும் தலையிடவே கூடாது. பாகிஸ்தான்ல ஒரு பயங்கரவாதியை பிடிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த நாட்டு எல்லைக்குள் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கே தெரியாமல் ஊடுருவிட்டு திரும்புவீர்கள், நீங்கள் எதுவும் கண்டிக்க கூடாது. இப்படி வரிசையா சொல்லிட்டே போலாம். மற்ற நாடுகளில் போய் அது செய்யக்கூடிய ரவுடித்தனத்தை இந்தியா தானும் சேர்ந்து ஆதரிக்க வேண்டும். ஆதரிக்காவிட்டாலும் பரவாயில்லை, கண்டிக்க கூடாது. இப்படி இருக்குங்க. இதுதான் நான் சொல்றேன், இந்தியாவுடைய சுயமரியாதை விட்டுக் கொடுக்கப்பட்ட விஷயம் என்று. இந்தியாவுடைய பெருமையா என்ன தெரியுங்களா, அணிசேரா நாடாக இருந்தது. இப்ப அவர் சொன்னாரு ரஷ்யா சீனான்லாம், அந்த பக்கமும் போகல, நீ அமெரிக்கா பிரிட்டன் அந்த பக்கமும் போக வேண்டாம், இந்தியா உள்ளிட்ட நாடுகள் சேர்ந்து அணிசாரா இயக்கம் நடத்தி அதை உருவாக்கிய அது தலைமை தாங்கிய பெருமை உள்ள நாடு இந்த நாடு. அந்த பெருமை பூரா இன்னைக்கு சீரழிக்க, அதாவது மறுபடியும் சொல்றேன், அது இவர்கள் மட்டுமே பொறுப்பல்ல. கடந்த எப்பொழுது 1990களில் இந்த புதிய பொருளாதார கொள்கை என்ற பெயரில் ஒரு பொருளாதார சீர்குலைவு என்பதை சீர்திருத்தம் என்கின்ற ஒரு பெயர்ல எப்போ கொண்டு வர ஆரம்பிச்சாங்களோ, இந்த உலகமயம், தனியார் மயம், தாராளமயம் என்பதை மந்திரங்களாக எப்போது மாற்றினார்களோ, அப்ப இந்த சரணாகதி தொடங்கிருச்சு, சமரசங்கள் தொடங்கிருச்சு. அதனுடைய உச்சகட்டம் தான் அமெரிக்காவுடைய இத்தனை எதிர்பார்ப்புகளுக்கும் அடிபணிவது என்பது. அந்த 2005 ஆண்டுல அந்த உடன்பாட்டில் கையெழுத்து போட்டதால் தான் அணுசக்தி உடன்பாட்டுக்கு அவர் வந்தார்கள். 1, 2, 3 என்று சொல்வார்களே, அந்த உடன்பாடு என்பது அதுக்கு அப்புறம் கையெழுத்தாகுது. அதுக்கு உங்களுக்கே தெரியும், அதுக்கும் போனதுக்கு அப்புறம் தான் இடதுசாரிகள் அந்த மன்மோகன் சிங் அரசு அளித்த அந்த ஆதரவை கூட விலக்கி கொண்டார்கள் என்பது. ஆனா இதுல வந்து எந்த சுயலாபமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஆட்சியாளரோடு இருக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகள், அதுக்கான செல்வாக்கு வெளிச்சங்கள் அத்தனை வேண்டாம் என்று சொல்லிதான் வந்திருக்கிறோம். இது ஒட்டு நாட்டினுடைய கௌரவத்தை, சுயமரியாதையை விட்டு கொடுக்கிற விஷயம். இன்னும் சொல்ல போனா நாட்டுடைய பாதுகாப்பை. இன்னும் ஒண்ணு இல்ல, இப்ப போன தடவை நம்ம அம்பலமாச்சல, அமெரிக்காவினுடைய உளவு நிறுவனம் எந்த அளவுக்கு மற்ற நாடுகளுடைய தகவலை பூரா பெற்றுக் கொண்டிருக்கு. உங்களுடைய இமெயில் அவங்ககிட்ட இருக்கு, என்னுடைய இமெயில், சாருடைய இமெயில், அவருடைய இமெயில் கூட அவங்ககிட்ட இருக்கு. மோடி தேவைப்பட்டால் பயன்படுத்திக் கொள்வார்கள். இதை வந்து மோடி அரசாங்கம் இவங்க பிஜேபி அதை விமர்சிச்சா இல்லையா, இந்திய அரசு தடுக்க தவறி விட்டது என்று விமர்சிச்சாங்களா இல்லையா, இவர் வந்த பிறகு அதை விலக்கி கொண்டு விட்டார்களா? என்எஸ்சி தன்னுடைய ஆபரேஷன் நிறுத்திருச்சா? அப்ப நம்முடைய தேவைப்பட்டால் அவருக்கு யாரையெல்லாம் எதிரி என்று அடையாளப்படுத்த விரும்புகிறார்களோ அதுக்கு பயன்படுத்துவதற்கு தான் தகவல். அப்ப எனக்கும் அந்த எதிரி பாட்டில கூட எனக்கும் பயன்படும் வாங்கிக்கிற ஏற்பாடாது, அப்படி ஒரு ரகசிய உடன்பாடு இருக்கிறதா? இதெல்லாம் நாங்க கேட்போம்ல. அந்த அடிப்படையில் அது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தத்தில் அவருடைய உலக ஆதிக்கம் ராணுவ ஆதிக்கத்தெல்லாம் சொல்லல, அதெல்லாம் பழசு. இப்ப பொருளாதார ஆதிக்கம்,
சந்தை ஆதிக்கம். அந்த சந்தை ஆதிக்கத்தின் ஒரு பகுதியாக இந்தியாவுக்குள் ஊடுருவுவதற்கு, இந்தியாவை ஆக்கிரமிப்பதற்கு அத்தனை ஏற்பாடுகள். ஒபாமா வருவதற்குள் எதெல்லாம் இங்க அவசர சட்டமாக நிறைவேற்றினா பாருங்க. நாடாளுமன்றத்தை பத்தி சொல்றாரு. நாடாளுமன்றத்துக்கு தெரியாமல் அவசர சட்டம் மூலமாக ஒரு காப்பீட்டு சட்டத்திற்கான அந்த அந்நிய முதலீட்டை 49% ஆகிறதுக்கான அவசர சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இன்னும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள். இல்ல அமெரிக்க நிறுவனங்கள் உடனே வந்து பாஞ்சிருமா? அப்ப அதெல்லாம் அந்த நிர்பந்தங்கள். இவர் அங்க போயிருக்கும்போது அதெல்லாம் ஒப்புக்கொள்வதற்கு தயாராக இருந்தனால இன்னும் சொல்றேன், நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அமெரிக்காவுக்கு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு தெரியும். ஏன் விலக்கி கொண்டார்கள்? பிரதமர் என்கிற முறையில் அவர் அனுமதிக்கப்படணும். அந்த வகையில் நானும் நிற்கிறேன். நான் இந்தியாவுடைய குடிமகன், நான் இந்திய பிரதமர் என்னடா தடை வைக்கணும் அவன் கேட்பேன், அது வேற விஷயம். ஆனா எதற்காக விலக்கி கொண்டார்கள்? இந்த சமரசங்களுக்கு அவர் தயார், விட்டு கொடுப்பதற்கு தயார். எந்த உச்சமாக விட்டு கொடுக்கப்பட்ட விஷயம் என்ன தெரியுங்களா? இந்தியன் லேபர் லாஸ் இருக்கு பாருங்க, இந்திய தொழிலாளிகளை பாதுகாத்து கொடுக்க அந்த சட்டம். அந்த சட்டத்துல சீர்திருத்தம்ங்கிற பேர, ரிஃபார்ம்ஸ்ங்கிற பேர்ல அதுல இருக்கிற பாதுகாப்புகளை அப்புறம் ஒழிச்சு கட்டுறோம். ஆக பொருளாதாரத்துல தொடங்கி தொழிலாளி உரிமை வரைக்கும் விட்டு கொடுக்க ஒப்புக்கொண்டதால் தான் அவர் இங்க வர்றதுக்கே ஒப்புக்கொண்டார். அப்ப அதற்கு இவ்வளவு பெரிய கெடுபிடி, இவ்வளவு பெரிய பாதுகாப்பு முன்னாடி இருந்த வேலை தொடங்கிருச்சுங்கிறீங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடி இருந்த. ஆமா. ஆக அந்த இவ்வளவு தூரம் அமெரிக்காவுக்கு சரணாகதி ஆக வேண்டுமா அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்வதற்காகத்தான். ஆக அவருடைய வருகை என்பதனுடைய குறியீடு என்பது இது, அவருக்கு வரவேற்பு தரப்படும் குறியீடு இது என்கிற கோணத்துல தான் நாங்க எதிர்க்கிறோம். சார், நீங்க இதை படிக்கீங்க, நீங்க பல கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க இந்திய பொருளாதாரம், பணவீக்கம் குறித்து. இப்ப இடதுசாரிகள் முன்வைக்கின்ற அந்த அமெரிக்காவுடனான உறவு அப்படிங்கிறது பொதுவா அமெரிக்காங்கிறது விரிவாதிக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்கும், அந்த நாட்டின் 3ஆம் உலக நாடுகள் கனிம வளத்தை கொள்ளையடிக்க பயன்படுத்திக்கும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு, இதையெல்லாம் தாண்டி இந்த இந்தியா அமெரிக்க உறவு அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய சில நிபந்தனைகளிலிருந்து இந்தியா தப்பித்துக் கொள்ள முடியுமா, அல்லது இது போன்ற ஆற தழுவிக் கொள்கிற இந்த வரவேற்பு முறைகள்ங்கிறது இந்திய மக்களுக்கு பாதுகாப்பானதுதானா? அதாவது நண்பர் கோபிகிருஷ்ணன் ஒரு விஷயம் சொன்னாரு, அதுலேருந்து தான் நீங்க ஆரம்பிச்சீங்க. அதாவது ஒபாமா அவர்களின் வருகை இந்தியாவுக்கு மட்டும்தான் சாதகமாக இருக்குமா, இந்தியா மட்டும்தான் இதனால் நன்மை அடைய போகிறதா என்பது உங்களுடைய அடிப்படை கேள்வி. ஐயா ஒரு சித்தாந்த ரீதியாக பல பின்புலன்களின் அடிப்படையில் சில கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அதுக்கு போகாமல் இந்த விஷயத்தை மட்டும் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாகிறது. அதாவது நீங்க குறிப்பிட்டது போல 2005 இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டது, 2008 கையெழுத்தானது. ஐயா சொன்னது போல இந்த முழு ஒப்பந்தமும் கையெழுத்தாயிடல, அதற்கு பூர்வாங்கமான ஒரு ஆவணம் கையெழுத்து செய்யப்பட்டது. அதற்கு பிறகு என்ன நடந்தது? இத்தனை ஆண்டுகள் ஏன் எதுவுமே நடக்கவில்லைன்னு கேட்டா, மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது கூட மோடியை போல் இதைவிட அதிகமாக, ஏன்னா ஆரம்ப கட்டம் ஆரம்பிக்கும் போதே நிறைய தடைகள் இருந்தது, எதிர்ப்புகள் இருந்தது, கூட்டணி நிர்பந்தங்கள் இருந்தது, பல விஷயங்கள் இருந்தது. இத்தனையும் மீறி அவர் மிகவும் வளைந்து கொடுத்து மன்மோகன் சிங் இதை எப்படியாவது கொண்டு வரணும்ன்றத பண்ணி தான் 2008 கையெழுத்தாச்சு. அப்புறம் 2008க்கும் நேத்துக்கும் இடையில ஏன் எந்தவித ஒரு முன்னேற்றம் நடைபெறலைன்னு, அதுக்கு அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் அதை மட்டும்தான் நான் சொல்ல முடியும். அதுல இந்த ஷரத்து 46ன்னு ஒன்னு இருந்தது. அந்த 46 தான் இவர்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது, அமெரிக்கர்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்த விஷயம் இந்த 46. இந்த 46 தான் நீங்க குறிப்பிட்டது போல இந்த காப்பீடு, இந்த இழப்பீடு சம்பந்தப்பட்ட விஷயம். அது என்ன விஷயம்னா, 2010 ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டத்துல இது நமக்கு போபால் நினைவை மறக்க முடியாது நம்ம. ஆகையினால போபால் அனுபவத்தின் ஆதாரமாக கொண்டு இதில் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு, இழப்புகளுக்கு, இதற்கெல்லாம் நஷ்ட ஈடு அந்த அமெரிக்க கம்பெனி இங்க செயல்படுகிறது அல்லவா, அந்த கம்பெனி கொடுக்க வேண்டும் என்று தெள்ள தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதுதான் வெளிக்கண்களுக்கு தெரியக்கூடிய விஷயமாக அமெரிக்கா அதை மிகவும் கடுமையாக எதிர்த்தது. இது கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே வேலை ஆயிடுச்சான்னு கேட்டீங்க இல்லையா, அந்த கடந்த 2 மாதங்களாக என்ன நடந்தது என்றால், மற்ற விஷயங்களை விட்டுவிட்டு இந்த இதை எப்படி, அதாவது பேச்சுவார்த்தை நடந்தது, இதை எப்படி சமாளிப்பது, இது பெரிய முட்டுக்கட்டை தடைக்கல்
ஆக இருப்பது இந்த 46 பிரிவு 2010 அததான் இந்த இறையாண்மை அல்லது சார் சொன்ன அந்த டெபினிஷன் எல்லாம் வச்சு பார்க்கறது. அதை தொட்டால் இது அசைந்து கொடுக்கும் இந்த இது நம்மளுடைய இறையாண்மை என்பது. ஆகையால் இந்த மன்மோகனும் சரி மோடியும் சரி இவர்கள் இதில் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. அமெரிக்கர்கள் அதை விட்டு கொடுக்க அனுமதிக்கப்படவில்லை. ஏனென்றால் அந்த நாட்டு முதலாளிகள் அந்த நாட்டு பெருவணிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அது இல்லைன்னா எங்களுக்கு போறதுல பிரயோஜனமே இல்லை. யாரும் 2 நாடுகள் கூடி ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினால் எந்த ஒரு காலகட்டத்திலும் அது அந்த 2 நாடு எதுவாக இருந்தாலும் கூட ஒருதலை பட்சமாக இருக்க முடியாது. ஒருத்தருக்கே லாபமாக இருக்க முடியாது. இன்னொருத்தர் உமி கொண்டு வா அரிசி கொண்டு வா ஊதி ஊதி சாப்பிடுவோம்னு சொல்ல முடியாது. ஆகையினால அவங்க எப்படியாவது அதை எடுக்கணும்னு பார்த்தாரு. ஆக இப்பொழுதும் அமெரிக்க பாராளுமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அமெரிக்க அதிபருக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம், அதாவது எக்ஸிகியூட்டிவ் பவர் என்று சொல்லக்கூடிய அந்த இதன் பிரிவின் கீழ் தன்னுடைய சொந்த பலத்தில் தன்னுடைய சொந்த ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி அதை நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். எழுத்து வடிவத்தில் இல்ல, வாய்மொழியாக சொல்லியிருக்கார். இதுதான் நடந்தது. அதே போல அதுக்கு இன்னொரு விஷயமும் இருந்தது. அந்த விஷயம் என்னன்னா, அது அங்கே இந்த இறையாண்மைங்கிறது வருது. அதாவது இந்தியாவுக்கு அது வேண்டுமானால் அமெரிக்கா என்ன எதிர்பார்த்ததுன்னா, நாங்கள் உங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இன்ஸ்பெக்டர் ராஜ்னு சொல்றோம் இல்லையா, இன்ஸ்பெக்டர் ராஜ்னு சிறு தொழில் எல்லாம் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களே, அது போல நாங்கள் இங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். என்ன மாதிரி எரிவாயு உபயோகப்படுத்துறீங்க, அதோட ரூட் என்ன, எங்கே இருந்து எது வருது, இதுக்கப்புறம் எங்கே இருந்து எங்கே போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நாங்கள் எங்களுடைய பார்வைக்கு உட்படணும்னா அதையும் இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை. அதையும் அவர்கள் விட்டு கொடுத்துட்டாங்க. IEAன்னு ஒண்ணு இருக்கு, இன்டர்நேஷனல் சர்வதேச அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புக்கு நம்ம எப்படியும் எல்லா நாடுகளும் கொடுக்கணும், அது போல நம்மளும் கொடுப்போம். அப்போ அதுல இருந்து அவங்க வாங்கி பார்த்துப்பாங்க, அவங்க அதை ஏற்றுப்பாங்கன்றது ஒரு பக்கம். இன்னொரு முக்கிய விஷயம், இப்பொழுது ஒரு அவசர கதி இருக்கிறது. என்ன காரணம் என்றால், அரசாங்க கண் கொண்டு பார்க்கும்பொழுது நமக்கோ இந்த விஷயம் தேவை, நமக்கு இந்த பொருள் தேவை, அதை பெறுவதற்கு ஏதாவது செய்தாகணும். இந்த அமெரிக்கா விஷயம் ஒரு பக்கம் இருக்க, ஏற்கனவே நம்ம கனடாவிட்ட இந்த ஒப்பந்தத்தை செய்துவிட்டோம். கசகிஸ்தான்ங்கிற ஒரு சின்னஞ்சிறு நாடுகிட்டையும் நம்ம இந்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டோம். அடுத்தபடியாக செய்து கொள்ள வேண்டியது ஜப்பான் கூட செய்து கொள்ளணும். ஜப்பான் கிட்ட செய்து அமெரிக்காவில் செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஜப்பானில் செய்தாக வேண்டும். ஏன் என்று கேட்டால், இந்த ரியாக்டர்ன்ற இதுல அந்த ஒரு பெரிய அந்த எக்யூப்மெண்ட்ல சின்னஞ்சிறு ஏதாவது பல அங்கங்கள் இருக்கிறது, பல பாகங்கள் இருக்கின்றன. அந்த பாகத்தில் ஏதேனும் ஒன்றாவது ஜப்பான்ல இருந்து செஞ்சுதான் இருக்கணும். ஆகையினால இந்த தொழிலில் ஈடுபட்டாவே, இந்த விஷயத்தில் ஈடுபட்டாவே ஜப்பான் தனது ஆளுகைக்குள் நாம் வர்றோம். ஆகையினால ஜப்பானுக்கு செஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதுகிட்ட செய்யறதுன்னா இப்ப இதை முடிச்சாகணும். ஆக இது போல் ஒரு பின்னல் இருக்கிறதுனால இதை எப்படியாவது செய்து கொள்ள வேண்டும் என்று எந்த ஒரு அரசும் செய்ய முனைப்போம். ஆனால் முந்தைய அரசுக்கு இந்த கூட்டணி பிரச்சனையும் தனிபலம் இல்லாதனாலும் இந்த அரசுக்கு தனிபலம் இருக்கு என்ற ஒரு எளிமையாக இருக்குது. இது 2 அரசுகள் 2 நாடுகள் என்று பார்க்காமல் 2 தனி மனிதர்கள், அதிபராக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம். இந்த 2 தனி மனிதர்கள் சொன்னாங்க, இந்த மேட்டர் பிசிக்ஸ் மேட்டர். ஆனா அந்த பர்சனல் கெமிஸ்ட்ரின்னு சொல்றாங்கல்ல, அந்த கெமிஸ்ட்ரியை பயன்படுத்தி இதை இப்பொழுது கொண்டு வந்து பயாலஜிக்கலா யாருக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது. ஆனா ஹிஸ்டரியா தப்பா போய்கிட்டு இருக்கிறதா நிச்சயமா இந்த விஷயத்துல இப்ப பொதுவா இடதுசாரிகள் குளோபலைசேஷன், அமெரிக்க எதிர்ப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய அடையாளமா இருக்கு. அது பிஜேபி காங்கிரஸ் எப்பவுமே சொல்லுவாங்க. எப்பவுமே லெப்ட் ஏதாவது ஒரு வளர்ச்சி கொண்டு வந்தா அவங்க விமர்சிப்பாங்க அப்படின்னு. பிஜேபி மட்டும் இல்ல, காங்கிரஸும் கடுமையா விமர்சனம் பண்றவங்க தான். இப்ப நீங்க இந்த சூழலை எப்படி பாக்குறீங்க? இப்ப வளர்ச்சி தொழில்னாலே அமெரிக்காவுடைய ஒரு உறவுங்கிறது தேவையாதாங்க இருக்கு. எந்த நாடோடையும் இப்படி உறவு கொள்ளாமலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் சார் சொல்லும் போது அந்த விஷயத்த நம்ம சரி செஞ்சுட்டோம், ஓரளவு சரி செஞ்சுட்டோம். அமெரிக்கா பாராளுமன்றமோ மக்களோ ஏத்துக்கலைன்னா கூட ஓரளவு அதை நம்ம சரி செஞ்சுதான் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அதை முழுமையா மறுக்கிறேன். நான் இதுல மறுபடியும் நீங்க சொன்னீங்க இல்லையா, இடதுசாரிகள் காங்கிரஸையும் பிஜேபியும் சொல்றாங்க.
அவங்க பிஜேபியும் காங்கிரஸும் ஒரு மாற்றே அல்ல, ரெண்டுமே ஒரே கொள்கை உடையவர். இந்த ரெண்டுக்குமே மாற்றுன்னு சொல்லிட்டு சொன்னால் அது கம்யூனிஸ்ட் கட்சியாக தான் இருக்க முடியும். ஆனால் அது இங்கே நடக்கிற வாய்ப்பு இல்லை. அதனால் அதை ஒதுக்கி வச்சுடுவோம். இப்போ அவர் சார் சொன்னார் அங்கே வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலமாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அவங்களுக்குள்ளடி நடக்கிற ஒரு நாடகம். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் இவங்கெல்லாம் மைக்ரோ லெவல் இஷ்யூஸ் பேசிட்டாங்க. நான் வந்து மேக்ரோ லெவல்லே சொல்கிறேன். அதாவது கருத்தியல் தளத்திலிருந்து நான் சொல்கிறேன். லெவல் பிளேயிங்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒன்றுத்தில். இப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் இந்த ஒப்பந்தத்துக்கு வருது. இன்றைக்கு $100 பில்லியன் தான் நமக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள வர்த்தக அளவு. அதே சீனாவுடன் அது $560 பில்லியன். அதாவது 5.6 மடங்கு இந்தியாவினுடைய வணிக உறவை விட சீனாவுடன் உறவு கொண்டுள்ளது அமெரிக்கா. அப்படி இருக்கும் பொழுது $100 பில்லியன் தான் இருக்கு. இதுக்கு மேல இங்க வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இருந்தாலும் சந்தை விரிவுபடுத்துவது எல்லாம் முதல்ல போட்டி நாடால பாக்குது அமெரிக்கா. இல்ல போட்டி நாடா பார்க்கல. அதுதான் சொல்ல வர்றேன். சீனா அமெரிக்காவுடைய இறக்குமதியில் 60 விழுக்காடு வந்து சீனாவுடைய ஏற்றுமதி. ஆகையினால சீனாவை எந்த விதத்திலும் அமெரிக்கா ஒரு போட்டி நாடாக பார்க்க முடியுமோ ஒழிய எதிரி நாடாக பார்க்க முடியாது. இந்தியா வந்து ஒரு சந்தைக்காடாக்க முடியும், சீனாவை சந்தைக்காடாக முடியாது. ஏனென்றால் இந்தியாவில் 2 அடிமைகள், ஒன்று காங்கிரஸ், இரண்டாவது பிஜேபி. 2 பேருமே அடிமைகள். இவங்க வந்து அந்த நாட்டுக்கு எதிராகவே இவர்கள் ஒப்பந்தம் போடக்கூடியவர்கள் என்பதை அமெரிக்காக்காரன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். இப்போ அமெரிக்காவினுடைய இப்போ சொல்லலாம், அவர் கூட சொன்னார் ரஷ்யா வந்தால் சொல்லலையா, சீனா வந்தால் சொல்லலையா அப்படின்லாம் சொன்னார். ஆனால் நம்ம முன்னாடி நடந்த விஷயங்களை கொஞ்சம் நினச்சி பார்த்தோம்னா தான் தெரியும் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள வித்தியாசம். நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடியே போய் பார்த்தீங்கன்னா கிரையோஜெனிக் என்ஜின்ஸ் அதுக்கு வந்து குளோபல் டெண்டர் வந்த போது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில 3 பங்கு விலை வித்தியாசம். அதுவும் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் இல்லாத கிரையோஜெனிக் என்ஜின் மட்டும் கொடுக்கறதுன்றது வந்து அமெரிக்காவுடைய நிலைப்பாடு. ஆனால் ரஷ்யா அந்த 33% விலையில கிரையோஜெனிக் என்ஜின் கொடுத்ததும் இல்லாத டெக்னாலஜியும் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு விண்வெளி துறையில் நம்ம இந்த அளவுக்கு இருக்கோம். அது மாதிரியே அன்றைக்கும் அந்த குளோபல் டெண்டர் விட்டு பார்த்தீங்கன்னா அந்த வானூர்திகளை வாங்கினாங்க. அதில் வந்து பிரிட்டனுடைய ஜாகுவார், அப்புறம் வந்து பிரான்ஸினுடைய ஒரு விமானம், அப்புறம் அமெரிக்காவினுடைய F-16, ரஷ்யாவினுடைய மிக்கு, பிரான்ஸினுடைய மிராஜ், அது மாதிரி குளோபல் டெண்டரில் இவங்க எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கூட அந்த இடத்துல வந்து ஜகுவார் கிட்ட தான் நம்ம போனோம். அப்படி போனதுனால தான் அவங்க வந்து அந்த விமானத்தை குறைந்த விலையில் கொடுத்ததும் இல்லாமல் HAL டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் கொடுத்து இன்னைக்கு விமானத்துறை கட்டுமானத்துறையில் நம்ம நல்லா இருக்கிறோம். அதே மாதிரி அமெரிக்கா அவங்களுடைய தன்னியல்பாகவே அவங்க வந்து உலக நாடுகளை சுரண்டி கொழுக்கின்ற ஒரு நாடு. ஆகையினால நீங்கள் வந்து அதை வந்து சீனாவுடனோ ரஷ்யாவோட ஒப்பிட்டு பார்ப்பதே வந்து அது ஒரு அறியாமைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ரஷ்யா அப்படி இல்லைன்னு சொல்ல வரேன். நான் அதுக்காக அவன் வந்து சும்மா கொடுத்துருவான்னு நான் சொல்லலை. இவன் அளவுக்கு அவன் எக்ஸ்ப்ளாய்டிங் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, கருத்தியல் தளத்தில் வரும்போது இப்போ நீ பெரிய நாடு, வளர்ந்த நாடு, நம்ம சின்ன நாடு, இது ஒரு சந்தை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டான் அமெரிக்காக்காரன். அப்போ அவன் வந்து வலியை வந்து எதுக்கு நமக்கு வந்து 1, 2, 3 அக்ரிமெண்ட்டை நான் வந்து உன்னை பைபாஸ் பண்ணுறேன், என்ன நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டில் நீ கையெழுத்து போட வேண்டாம். ஆனால் எவனா ஒருத்தன் வந்து நீங்கள் கேட்காத உங்களுக்கு வந்து கடன் கொடுக்குறேன்னு வந்தான்னா அது நீங்கள் சந்தேகப்படணுமா இல்லையா? இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கும், இந்த மிராசுதார் இருக்கான் இல்லையா, அந்த மிராசுதார் என்ன பண்ணுவான்னா தங்கிட்ட வேலை பண்ணுறவன் நான் ஒரு 5000 ரூபா சேர்த்து வச்சுருக்கிறேங்க, ஒரு 10 சென்ட் நிலம் வாங்கினா ஒரு 1000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது கொடுக்கவே மாட்டான். ஏன்னா இவன் 10 சென்ட் வாங்கினான்னா இவங்ககிட்ட வந்து கை கட்டி நிற்க மாட்டான், இல்லை போயிடுவான். ஆனால் அதே அவன் பொண்டாட்டி வந்து பிரசவமாக இருக்கிறான்னு சொன்னால் 5000 ரூபா கூட கொடுத்து நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே இவன் நன்றி உணர்வோடு இருப்பான். ஐயோ நம்மளுக்கு வந்து தலைவர் வந்து 5000 ரூபா கொடுத்துட்டாரு, நம்ம பொண்டாட்டி ஒழுங்காக பிரசவம் ஆகுது. ஏன்னு கேட்டால் இன்னொரு குழந்தை பிறந்து அது பெருசாகி இவங்ககிட்ட முன்னாடி இவன் தெருவில் வந்து நிற்கும். இது மாதிரி தான் இன்றைக்கி அமெரிக்காக்காரன் வந்து நமக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முனைப்பட வரான். இன்றைக்கி அதில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் இவங்க கொடுத்துருக்கிற புள்ளி வரேன்னு சொல்கிறேன், எந்தது இல்லை. இன்றைக்கி 2022க்குள்ளே 40,000 மெகாவாட்டுன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து 1 லட்சம் மெகாவாட்டுன்றாங்க. 1 லட்சம் மெகாவாட்டுன்னா ஒரு மெகாவாட்டுக்கு 12 லட்சம் ரூபா கணக்கு போட்டோம்னா கூட 12 கோடி கணக்கு போட்டால் கூட 12 லட்சம் கோடி வந்து இதில் வந்து இந்தியாவில் வந்து ஒரு சந்தை விரிந்திருக்குது. இதில் இந்த ஐரோப்பிய நாடுகளும் USA, பிரிட்டன், பிரான்ஸ், இதெல்லாம் ரஷ்யாவையும் சேர்த்து இவங்களாம் அவங்கவுங்க பிச்சுப்பாங்க. இது ஒரு சிங்கம் அடிச்சு போட்டுதுன்னா ஒரு மான 4 பிச்சுக்குது இல்லை, அது மாதிரி பிச்சுக்கிறதுக்கு ஒன்று. ரெண்டாவது, இந்த மோடி சொல்கிறாரு இல்லையா, அவர் சொன்னார் மேக் இன் இண்டியான்றாரு. ஆனால் மேக் ஃபார் இண்டியான்னு சொல்லலை, மேக் இன் இண்டியா. அதை தான் RBI கவர்னர் கூட சொன்னார், ரகுராஜன். மேக் இன் இண்டியான்னு சொல்லாதீங்க, மேக் ஃபார் இண்டியான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் இவெல்லாம் வரவே மாட்டான்.
ஏன்னு கேட்டா இந்த சண்டை இப்போ இந்த பெரிய அரசு நாடுகள்லாம் என்ன பண்ணுதுன்னா இங்க வந்து இங்க இருக்கிற இயற்கை வளங்களை சுரண்டி இதுல செஞ்சு அந்த மூன்றாம் உலக நாடுகள்ல எங்கெங்க சந்தை இருக்குது அங்க போறது, முடிஞ்சா அந்த அளவுக்கு வந்ததுன்னா இங்கேயும் வர்றது. இதானே பார்த்தோம் நம்ம இன்னைக்கு. என்ன நடந்தது இன்னைக்கு இங்க நடக்கிற ஹுண்டாயி நோக்கியா மூட நாங்க இன்னைக்கு இங்க இருந்து தான் மூன்றாம் உலக நாடுகளுக்கு எடுத்து பண்ணான். இங்க அவனுக்கு வந்து தடையற்ற மின்சாரம். ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற விஷயம் மூலப்பொருள் அவன் தானே கொடுக்குறான், அமெரிக்காக்காரங்க தான் நமக்கு கொடுக்குறான், மூலப்பொருள் கொடுக்குறான். எது இந்த அணுசக்தி ஒப்பந்தத்துல மூலப்பொருள் கொடுக்கறது சரி. இப்ப வந்து இங்க நம்மளுக்கு மூலப்பொருள் கொடுக்குறான், ஆனா அது என்ன விலையில கொடுக்குறான்? அதுல மூலப்பொருள்னா நீங்க சொல்ற யுரேனியம் மட்டும் இல்லையே. நீங்க வந்து இந்த இது உலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவன் விற்கிறது தானே விலை, அதை கொடுக்குறாங்க இல்லையா? அதனால இவங்க சொல்லக்கூடிய ஜெனரல் எலக்ட்ரிக், வெஸ்டிங் ஹவுஸ்ன்ற அந்த கம்பெனிகளுடைய எவ்வளவு பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு அங்க வேலை கிடைக்குது. ஆனா சார் தான் அந்த விபத்து திட்டம் இதெல்லாம் நிறைய மாற்றி தான் மோடி அந்த முட்டுக்கட்டையை நீக்கி தான் இப்ப கொண்டு வர போறாரு. இப்போ ஏன் நீங்க விபத்துன்னு சொல்றீங்க? அதான் அந்த இது விஷயங்கள்லாம் அவர் முட்டுக்கட்டையை நீக்கி, அதாவது இது வந்து இது அங்கீகரிக்கப்பட்ட தகவல் இல்லை, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இதுல என்ன பண்ணிருக்காருன்னா இவங்க அந்த சட்டத்துல எதுவும் கை வைக்காத இந்தியாவில் இருக்கக்கூடிய பல 3-4 காப்பீட்டு நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து இதை கொடுக்கறதுக்கு வழி பண்றான், நீங்க வந்து உங்களை ஒன்னும் அது பாதிக்காது அப்படின்னு சர்க்கம்வெட்டிங் தி லா. திருப்பி இந்தியாவிலே இல்லைன்னா சொல்லட்டுமே, இதனால இப்படி இந்த கிளாஸ் இப்படி இருந்தது, நாங்க இதை இப்படி பண்ணிருக்கோம், இதுவரையிலும் எந்த செய்தியும் வரலையே. எப்படி பண்ணி நாங்க ஓவர் கம் த ப்ராப்ளம், ரைட்? ஹவு டு யூ ஓவர் கம் த ப்ராப்ளம் சொல்லலையா? இப்போ தலைப்பு செய்தியா வந்திருக்கு. தலைப்பு செய்தியா மோடி வந்து முட்டுக்கட்டையை நீக்கி விட்டோம். முட்டுக்கட்டையை எப்படி நீக்கணும்? அது ஒபாமாவும் அதே வார்த்தை தான். முட்டுக்கட்டையை எப்படி நீக்கணும்ன்றது வெளிப்படையா டிரான்ஸ்பரன்சி இருக்கணும்ல. அன்னைக்கு கூட தான் பாத்தீங்கன்னா 1-2-3 அக்ரிமெண்ட் வந்து இதுல வந்து நாங்க அதுக்கான ரிப்ளை நாங்க சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன போது இதே மன்மோகன் சிங் என்ன சொன்னாரு? நாங்க வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆதரவோட தான் இருக்கிறோம், ஆகையினால இவங்ககிட்ட அந்த டிராப்ட் சொல்லி நாங்க அதை வந்து ஒப்புதல் பெறாம நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா கையெழுத்து போட்டு வந்துட்டாரு. அதை அப்புறம் கிளாசிஃபைடு டாக்குமெண்ட், நான் கிளாசிஃபைடு டாக்குமெண்ட் இப்படி எல்லாம் ஜெகஜால வித்தெல்லாம் பண்ணி கடைசியில் அதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட போது என்ன நடந்தது? ஆகையினால் பலவீனமான பிரதமர்னு சொன்னீங்க நீங்க மன்மோகன் சிங். ஆனா பலவீனமான பிரதமராக இருந்தாலும் கூட, இன்னொருத்தர் சார்ந்து இருந்தாலும் கூட, கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம அந்த அக்ரிமெண்ட்ல அந்த இதுல சைன் பண்ணி இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஆதரவா தான் இருந்தாரு. அதே கோணத்தில் தான் இன்னைக்கு மோடியும் போயிட்டு இருக்கிறாரு. அதுதான் சொல்ல வரேன். இப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாத்துங்க ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன இது சொல்றேன். இன்னைக்கு சோலார் பவர்ல வந்து இன்வெஸ்ட் பண்றேன்னு இன்னைக்கு ஒபாமாவே சொல்லி இருக்கிறாரு. ஆனா அதுல அவங்க என்ன பண்றாங்கன்னா லோக்கல் கண்ட்ரோல் ரெக்குவயர்மெண்ட்னு சொல்லிட்டு எல்சிஆர்னு சொல்லிட்டு ஒண்ணு வருது. இங்க உற்பத்தி செய்யப்படுகின்ற சோலார் பேனல்களை வந்து நீங்க போட்டாதான் இதுக்கு வந்து நாங்க அனுமதி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சா அதை நீங்க சொல்றாங்க அமெரிக்க நிறுவனங்கள். இப்ப அவருங்க பிஜேபி மட்டும் வைக்கல, இப்ப சார்லாம் வந்து காங்கிரஸ் சேர்த்தா சொன்னார். காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே அமெரிக்காவுக்கு வந்து சொன்னா செய்யறோம், நீங்க சொன்னா நாங்க செஞ்சிடறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்களா தான் இருக்கிறாங்க. இதுல ஒண்ணு மன்மோகன் சிங் வேற, மோடி வேற சில கருத்துக்களை வேணா சின்ன சின்ன வேறுபாடு இருக்கலாம். அமெரிக்காவுக்கு சேவை செய்வதில் இந்தியாவில் உள்ள 2 பிரதான கட்சியிலும் ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த முட்டுக்கட்டை நீங்குவோம் அப்படின்னு சாரு கூட இப்படி சொல்லியிருக்கிறதா அப்படி சொன்னாங்க. பட் சார் சொல்றாரு இதுவரை எந்த ஒரு உத்தரவும் அவங்க தரல, அதையே இவ்வளவு வெளிப்படைத்தன்மையா அறிவிக்கலாம். அந்த முட்டுக்கட்டை நீங்கன்னா நல்ல விஷயம் தானே, அதையே வெளிப்படையா அவங்களால அறிவிக்க முடியல. 2 பேருமே ஏதோ ஒரு ஓரலா சொல்லியிருக்காங்களே, என்ன முட்டுக்கட்டை நீங்கியது? அமெரிக்காவுக்கா, தனியார் நிறுவனங்களுக்கா, முதலாளிகளுக்கா, பொதுத்துறை நிறுவனத்துக்கா, இந்திய மக்களுக்கா? யாருக்கான முட்டுக்கட்டை நிறுவனங்கள் ஏன் அவங்க வெளிப்படையா சொல்லல அப்படிங்கிற ஒரு கேள்வியை சார் வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? முட்டுக்கட்டைன்னு அதாவதுங்க பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க பாராளுமன்றத்துல தான் திருப்பி வந்து மாற்ற முடியும். வெளியில யாரும் எந்த விஷயத்த நீங்க சொன்னாலும் அது மாற்ற முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் நஷ்டத்தெல்லாம் ஏத்துக்கோன்னு சொல்றதையும் அது வாய் வழியா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்றைக்கு இருந்தாலும் வெளில வரும். நீங்க அதாவது நீங்க சொன்னீங்க பாருங்க, ஷரத்தா போட்டு நீங்க கையெழுத்து போட்டு இதெல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ அமெரிக்கா ஓப்பனா சொல்லியிருக்காங்க, நீங்கள் அணு உலையிலே ஈடுபடக்கூடிய விஷயங்களையும் நாங்கள் வந்து அது பண்ணக்கூடிய நீங்க என்னென்ன பண்றீங்கன்றதெல்லாம் நாங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண போதில்லை, நாங்க கேட்க போதில்லை, உங்களுக்கான அந்த மூலப்பொருளையும் நாங்க தரோம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் ஓரளவு நடந்திருக்க விஷயம். அப்படி அவ்வளவு பெரிய பணக்கார நாடான அமெரிக்கா இந்தியாவுக்கு வந்து உதவி செய்ய முடியாது. வலிய வந்து நோக்கம்னா அவங்களுக்கு தேவைங்க. இன்றைக்கு தேவை வந்து அவங்களும் இந்த ஏசியால வந்து இன்னொரு சைனாக்கு ஈக்குவலான இன்னொரு நாடு இங்க டெவலப் ஆகும்போது அதை உபயோகப்படுத்திக் கொள்ளணும்னு அவங்களும் அதை ஆசை விருப்பப்படலாம். அதுக்கு இந்தியாவும் நம்ம தயாரா இருக்கோம். நமக்கு தேவை இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம நாட்டுல தொழில்கள், இதுதான் நம்முடைய முக்கியமான தேவை. ஏன்னா நம்முடைய பொருளாதாரத்துல கடந்த 10 வருஷத்துல நம்ம எங்கேயோ கீழே போயிட்டோம்.
வாஜ்பாய் இருக்கும்போது 8 புள்ளிக்கு இருந்த பொருளாதார வளர்ச்சி சார்பான நடவடிக்கைகள் மேற்கொண்டாரு. யாரு? மன்மோகன் சிங் பண்ணாரு. ஆனா அவருக்கு இருந்த நிர்பந்தங்கள் அது முக்கியமா பார்க்கணும். அது இல்லாம ஒரு லீடர்ஷிப் என்பது இன்னைக்கு முக்கியமான ஒரு இதுங்க. நீங்க வந்து மன்மோகன் சிங்குக்கு பிரதமராக இருந்தார் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையிலும் அவர் வந்து எதுலையுமே பண்ண முடியல, அவர் பண்ண விடல. ஏன்னா அவரால் செய்ய முடியாது எதை நாங்கள் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு தானே சொல்லணும். நீங்க அதான் நாங்க செஞ்சிருக்கோம், என்ன பண்ணணும்ன்றீங்க? மன்மோகன் சிங்கால் அந்த லைபிலிட்டி பில்லுல உடைக்க முடியாத ஒண்ணு நாங்க உடைச்சிருக்கிறோன்றீங்க. அப்ப அவரால் செய்ய முடியலன்றீங்க. இப்ப நாங்க தான் மன்மோகன் சிங் இருக்கும்போது இதுக்கு தடை வந்த நரசிம்மராவ் காலத்திலே போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம். என்ன தடை வந்தது? நாங்கள் கொடுக்கின்ற மூலப்பொருளுக்கான எல்லா விளக்கங்களும் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது வேண்டாம் அவங்களே சொல்லுகிறாங்க. அது பெரிய விஷயம் தானே. நம்மளுக்கு இன்றைக்கு வந்து அணு உலைகளுக்கு வராம போனதுக்கு நம்ம கூடங்குளத்துல ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு 3வது 4வது உலைகளையும் திரும்ப நம்ம ஒப்பந்தம் பண்றோம். அப்ப நீங்க ரஷ்யா கூட நீங்க போட்டதெல்லாம் நீங்க இந்த சந்தேகங்கள்லாம் நீங்க கிளப்பியிருக்கீங்களா? இதெல்லாம் வந்து நீங்க ஒரே ஒரு விஷயம் தான். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ என்னுடைய அண்ணன் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது அமெரிக்காவோ எப்படி வந்து அவங்க வந்து பொருளாதாரத்திலே மட்டுமல்ல, அவர்கள் வந்து நாடை சுருண்டுவதில்லைன்னு கூட சொன்னார். ஆப்கானிஸ்தான்ல எடுத்துட்டீங்கன்னா ரஷ்யா தான் முதல்ல ஆப்கானிஸ்தானை பிடித்த நாடு. அண்ணன் சொன்னது வந்து அப்புறமா தான் ரஷ்யாவுக்கு அப்புறமா தான் அங்க போயிட்டு அங்க பாலிடிக்ஸ் பண்ணி பின்லேடனை உருவாக்கியது வந்து அமெரிக்கா. அதற்கு முன்னால் ஆப்கானிஸ்தான்ல புகுந்து அங்க மிகப்பெரிய ஒரு இது பண்ணது வந்து ரஷ்யா விட்டுட்டு வெளில போனோம்னா அமெரிக்கா உள்ள போகுது. அதே மாதிரி ஈரானும் ஈராக்கும் சண்டை போடும்போது இந்த 2 நாடுகளுக்கும் ஆயுதம் கொடுத்து உதவியது யார்? ஒரு பக்கம் அமெரிக்கா, ஒரு பக்கம் ரஷ்யா. வல்லரசு போட்டியில இந்த தேசத்திலே வந்து நிறைய இடத்துல கலவரங்கள் நடந்ததெல்லாம் உண்மை. கியூபா எடுத்துங்க, அமெரிக்காவோட எத்தனை வருஷமா நீங்க பகை. கியூபா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. ஆனா இன்னைக்கு போய் ஒபாமாவோட நாங்க எல்லாத்துக்கும் விட்டுட்டு நாங்க வெளியில வரோம், நாங்க உங்களோட சமரசமா போறோம்னு சொல்றாங்களே, எதுக்காக? வளர்ச்சி என்பதுதான் இன்னைக்கு முக்கியமான விஷயம். ஒபாமா தான் போறாரு. ஒபாமா விட்டு ட்விஸ்ட் பண்றாரு பாருங்க. ஒபாமா விட்டு கொடுத்தாரு. ஏன் ஒபாமா விட்டு கொடுக்கணும்? அவனும் விட்டு கொடுக்க வேண்டியது. நீங்க பேச தயாரானதான் அவங்க வருவாங்க. நீங்க கியூபா பேசுறதுக்கு நாங்க தயாரான பிறகுதான் காஸ்ட்ரோவோட தம்பி என்ன சொன்னாரு? நாங்க தயாரா இருக்கிறோம், அவன் ரஷ்யாவோட அமெரிக்காவோட பேசுவதற்கு என்ன பிறகுதான் ஒபாமா இறங்கி வந்தாரு. அவர் வந்து ஒண்ணு உங்களை கேட்கல. அது வந்து ஒரு 2 நாடுகள் என்பது தன்னுடைய வளர்ச்சி என்பதை முக்கியமாக கொண்டு இன்னைக்கு பொருளாதாரத்துல வளர வேண்டும் என்பதுதான் முக்கியமான கொள்கை. நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துட்டீங்க, இல்ல அங்க எப்படி பண்ணீங்க, எப்படி இதெல்லாம் வந்து தேவையில்லாத விதண்டாவாதங்களை தான் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். விதண்டாவாதங்களை இன்னைக்கு நம்முடைய நாடு வளர்ச்சி என்பதை முக்கியமா கொள்ளணும் தவிர்த்து இல்ல நீங்க அமெரிக்காவோட போயிட்டீங்கன்னா அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டீங்க. மன்மோகன் சிங் என்ன எழுதி கொடுத்தாரு, நாங்க என்ன எழுதி கொடுத்தோம். இந்த தேசத்துடைய வளர்ச்சி தாங்க எங்களுக்கு முக்கியம், வேற எதுவும் நாங்க குறிக்கோளா கொள்ளலை. நீங்க சொல்ற மாதிரி நீங்க வந்து நாங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு நாங்க பின்னால வழி அதை வரப்போதான் வராது. தேசத்தினுடைய வளர்ச்சி என்பதை நீங்கள் முக்கியமா கருத்தில் கொண்டீர்கள் என்றால் எல்லா நாடுனோடும் நட்புறவோட தான் நம்ம இருக்கணும். எங்களுக்கு இந்த நாடு பிடிக்காது, அந்த நாடு பிடிக்காது இல்ல. நாம இப்போ சீனாவுடன் அதிவேக ரயில் புல்லட் ட்ரெயினுக்காக நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோமே, ஜப்பானுடன் ஒப்பந்தம் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அப்போ குமரேசன் சார் இன்னொரு விஷயமும் சொன்னாரு. இப்ப கிட்டத்தட்ட நேட்டோ படைகளை சேர்க்கிற மாதிரி அது வந்து அவர் சொல்றது வந்து 3ஆம் உலக நாடுகளுடைய வளங்களை, எண்ணெய் வளங்களை வேற ஏதோ விஷயங்களை சூறையாடுவதற்கோ அல்லது வேற ஏதோ விஷயங்களை பாலஸ்தீனத்தை தாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்தியா இதுவரை வந்து இஸ்ரேலா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்திருக்கு, ஈராக்குக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்திருக்கு. இது போன்ற ஒப்பந்தங்கள் வருவது மூலமாக அவர் சொல்ல வந்தது அதுதான். இப்ப நீங்க இந்த இந்திய பொருளாதாரம்ங்கிறத தாண்டி அதனுடைய ராணுவ நடவடிக்கைகள் அனைத்துக்கும் உடன்பட வேண்டும். இல்லை என்றால் அது செய்வதை எதிர்க்கின்ற அந்த துணிச்சல் இந்தியா போன்ற நாட்டுக்கு இல்லாமல் போய்விடும். அப்படி ஒரு விஷயமும் நடைபெறுவதற்கு அமெரிக்கா கண்டிப்பா. மன்மோகன் சிங் இருந்தவர்கள் அந்த துணிச்சல் இல்லாமல் இருந்தது. மோடி கிட்ட அந்த துணிச்சல் இல்லை என்று சொல்லாதீர்கள். ஏன்னா எங்களுக்கு அந்த துணிச்சல் இருக்கிறது. நாங்க வந்து அது எப்படி எங்களை ஃபேஸ் பண்ணணும், நாங்க எப்படி தயார் பண்ணிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா இவர்கள் நினைக்கிற மாதிரி மன்மோகன் சிங் எல்லாரும் ஆட்டி வைக்கிற மாதிரி எல்லாம் ஒரு பொம்மை மாதிரி ஆட்டிட்டு இருந்ததுனால பிரதமர்கள் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்பொழுதும் நம்ம மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டது அணுகுண்டு வெடித்ததினால். அந்த பொருளாதார தடையை மீறி அமெரிக்கா சிவப்பு கம்பளம் விரித்து நம்மளை வரவேற்றது. அன்றைக்கும் நாங்க பிரதமரா இருந்தது தானே, பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதமர் தானே. நாங்க ஒண்ணு காலில் போய் மண்டிட்டு விழவில்லை. உன்னால் முடிந்தால் நீ பொருளாதார தடை விதித்துக்கொள், பாத்துக்கலாம், எங்க நாடு எங்களை சமாளித்துக் கொள்ளும் சொல்லி நாங்க தைரியமா நின்று அவருடைய ஆட்சி காலத்துல தான் தங்க நாற்கர சாலை போட்டோம். அந்த பொருளாதார தடைகள் இருந்தபோதுதான் நம்ம பண்ணோம். இது வந்து பிரதமர்களுடைய நிலைப்பாடு என்பது அவருடைய தைரியத்தை பொறுத்து நல்ல தலைமை, திறமையான தலைமை அது இன்றைக்கு பாரதத்துக்கு கிடைச்சிருக்குங்க. அதுதான் முக்கியம். நீங்க வந்து மன்மோகன் சிங் போய் காலில் விழுந்துட்டாரு, இல்ல காங்கிரஸ் கட்சி காலில் விழுந்தா அது அவர்களுடைய நிலைமை. அவருக்கு தேவைப்பட்டா எதோ ஒன்னா பண்ணிட்டு போவாங்க. நம்ம நாடு பிச்சைக்கார நாடு தாங்க. காங்கிரஸ்காரன் உலக நாடுகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தான் பிச்சைக்கார நாடு, பாம்பாட்டிகள் நாடுன்னு சொல்லி தான் கடன் வாங்கிட்டு இருந்தான். நம்ம நாட்டை விட தமிழகத்தை விட சின்ன சின்ன நாடுகிட்ட எல்லாம் கடன் வாங்கியிருந்தாங்க.
வாஜ்பாய் அவர்கள் வந்த பிறகு தானே அந்த கடனை எல்லாம் திருப்பி கொடுத்தோம். இவ்வளவு கேவலமா நம்ம போய் சின்ன சின்ன நாடுகள்லாம் கடன் வாங்கியிருக்கான்ட்டு காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருந்தது இந்த தேசத்தை? பிச்சைக்காரர்கள் நாடுன்னு சொல்லி வெளியில கேவலப்படுத்தி கொண்டிருந்த காங்கிரஸ் மாற வேண்டும் என்றால் அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய முதலீடுகளோ அவர்களுடைய எல்லா நாட்டினுடைய முதலீடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் கிடையாதுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பணக்கார நாடுகள் எதா இருந்தாலும் அந்த நாட்டினுடைய முதலீடுகளை நாம் வரவேற்றாக வேண்டும். இந்த தேசத்துக்கு வந்து முதலீடுகள் தேவை. பல லட்சம் கோடி இந்த நாட்டுக்கு எங்க இருந்து வரும் பணம்? நிச்சயமா குமரேசன் உங்களிடம் முன்வைக்கிறது வந்து அந்த காங்கிரஸ் வேணா என்ன எதை வேணாலும் விட்டு கொடுக்கிற விஷயமா அமெரிக்காவுக்கு தலையாட்டி பொம்மையா இருக்கலாம். இது அமெரிக்காவுக்கு அவனுடைய எந்த ஒரு இதுக்கும் வந்து அவ்வளவு சீக்கிரம் மோடி வந்து அடிபணிந்து விட மாட்டார். அதனால நீங்க அப்படி பார்க்க வேணாம். அமெரிக்கா உட்பட எந்த நாடா இருந்தாலும் அந்த ஒப்பந்தங்களையும் விஷயங்களையும் ஏத்துக்கிட்டு எல்லாவற்றையும் தகவமைத்து கொண்டு வளரக்கூடிய நாடாதான் இந்தியா வரப்போகுது. அதுதான் இந்த பிஜேபி அரசுங்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நாடு வளரணுங்கிறதுல நமக்கு ஒன்றும் நம்மளும் அந்த அந்த கண்ணோட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். வளர்ச்சி என்பது இருக்கு, ஏன்னா அதையும் நான் மறுக்கலை. வளர்ச்சி நிச்சயமா வளர்ச்சி. யாருடைய வளர்ச்சிங்கிற கேள்வியை தான் அங்கே வைக்க வேண்டியிருக்கு. மக்களுடைய வளர்ச்சியா, தொழிலாளிகளுடைய வளர்ச்சியா, விவசாயிகளுடைய வளர்ச்சியா, விவசாய தொழிலாளிகளுடைய வளர்ச்சியா, சிறு தொழில்கள் வளர்ச்சியா, கார்பரேட்டுடைய வளர்ச்சியா? ஏன்னா உடனே அவங்க சொல்லுவாங்க இந்த கம்யூனிஸ்டுக்கு இதே வேலையா போச்சு, கார்பரேட்னாலே இவங்க அலர்ஜி ஆயிடுவாங்க. அதல்ல. ஏன்னா கார்பரேட்னு ஒரு தொழில் நிறுவனத்தைங்கிற அந்த கண்ணோட்டத்தை நாங்கள் எதிர்க்கல. அதில் இருக்கிற சுரண்டல், அதுக்காக விட்டு கொடுக்கப்படுகிற விஷயங்கள், அதெல்லாம் சேர்த்து தான் கார்பரேட்டுங்கிறத நம்ம அடையாளப்படுத்துறோம். ஆக அவருடைய வளர்ச்சி என்பது என்ன, நமக்கு இவர்களுடைய பட்ஜெட் உட்பட என்ன சேர்த்து இதுவரைக்கும் 30 லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட் நிறுவனங்களுக்கு வரி சலுகை தரப்பட்டிருக்க. ஆனா நீங்க மக்களுடைய எளிய மானியத்தில் போய் கை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே. ஒரு ரேஷன் அரிசிக்கு, கேஸுக்கு, அப்புறம் டைரக்டா கேஷ் கொடுத்துட்றோம், அப்ப நாளைக்கு அப்பதான் உருவிக்கிறதுக்கு வசதியா இருக்குன்னு சொல்லி பேங்க்ல போட்டுறோம்னு சொல்லி ஒரு ஏமாற்று வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்களே. இதுக்கெல்லாம் பின்னாடி மோடி இவர் ஒபாமா இருக்காரு. அதான் பிரச்சனை. இப்ப அவர் சொல்றாரு மன்மோகன் சிங் இல்லாத துணிச்சல் மோடிக்கு இருக்குன்னு சொல்றாரு. நான் ஒப்புக்கொள்றேன். இந்த துணிச்சல் தான் இருக்கு. இல்ல நாடாளுமன்றத்தை மீறி, மக்களை மீறி என்னால் எதையும் செய்ய முடியுங்கிற துணிச்சலுங்க அது. என்ன நாடாளுமன்றம் என்னங்க அவசர சட்டங்களுக்கு வழி இருக்கு, அல்லது இந்த சட்டத்தில் என்ன இண்டு இடுக்குன்னு பார்த்து அதை நாங்கள் திருத்திக்குவோம். இந்த நாடாளுமன்றத்தில் இப்ப மக்களவையில் இருக்கிற பலத்தை வச்சுட்டு இந்த சட்டத்தை திருத்திக்க முடியாதா? மாநிலங்களவையில் யார்கிட்ட என்ன பேச்சுவார்த்தை நடத்தினு அம்மையாரை வந்து ஏன் ஜேட்லி பார்த்துட்டு போனாருங்கிற பத்தி ஏதாவது வெளியே சொல்லியிருக்கிறாங்களா? அங்க என்ன உடன்பாடு ஏற்பட்டது? அப்ப மாநிலங்களவையில் ஏதோ சில விஷயங்கள் நிறைவேறுவதற்கு இவ்வளவு ஒத்துழைப்பு தேவைங்கிற விஷயம் தானே. அதுல இதெல்லாம் இருக்குன்னு நான் சொல்றேன். அதனாலதான் நாடாளுமன்றத்தெல்லாம் மீறி நாங்க எல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறோம். அதனால கேட்கறேன், நீங்க ஓப்பனா சொல்லுங்க, என்ன ஒத்துக்கிட்டீங்க, ஏன் அவங்க வந்து இப்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறாங்க நமக்கு தெரியணும்ல. அப்ப அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க, நான் ஒன்னும் அடிமை சாசனம் எழுதிலாம் கொடுத்துடல, மன்மோகன் சிங் எழுதி கொடுத்துடல, மோடி எழுதி. நான் உண்மையிலே சொல்றேன், எழுதி கொடுக்கப்படல, அன்ரிட்டன். இதெல்லாமா எழுதிக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்து உங்க அடிமை இருக்கணும் எழுதி கொடுப்பாங்க. அடிமை இருக்கிறையா, எழுதிதான் கொடுக்க வேண்டியது இல்லை. அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன். எந்த மற்ற இதுக்குள்ளலாம் போகல, நான் விட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இப்ப அண்மையில சாந்தகுமார் அவருடைய கமிட்டின்னு சொல்லி ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி என்ன பரிந்துரை செஞ்சிருக்குன்னா, உணவு பாதுகாப்பு சட்டம் இருக்குல்ல, உணவு உத்தரவாத சட்டம், ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், அதன் கீழே இப்ப 63% மக்களுக்கு உணவு தானியங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை 40% வெட்டுன்னு சொல்லி இவங்க பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. அரசாங்கம் ஏத்துக்கிச்சா இல்லைன்னு நமக்கு தெரியாதுன்னு வச்சுங்க. இதோட ஏற்பாடே என்னன்னா, ஒரு அமெரிக்கா, ஏன்னா இவங்க தான் அமெரிக்காவோட எல்லாத்தையும் பின்பற்ற தொடங்கிட்டாங்க. அமெரிக்காவில் ஒரு பழமொழி உண்டு, ஒரு நாயை கொல்வதனால் கூட காரணத்தை சொல்லிட்டு கொள்ளு அப்படின்னு. அதான் ரொம்ப நியாயமா நடந்துக்கிறதுக்காக. அது போல இப்ப நாங்க செய்யல, எங்க கமிட்டி பரிந்துரை பண்ணிருக்கு, அதை நாங்க செயல்படுத்துறோம்னு சொல்றதுக்காக ஒரு கமிட்டி. ஏன்னா அந்த கமிட்டியே பிரதமர் அலுவலகத்தின் கீழே தான் செயல்பட்டு இருக்கு. அந்த கமிட்டி என்ன சொல்லிருக்காங்க, 40% வெட்டுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன அர்த்தம், மீதி இருக்கிற மக்கள் எல்லாம் வெளிச்சந்தையத்தான் நம்பி உணவு தானியத்தை வாங்கணும். அந்த வறுமை கோடு அளவுன்னு ஒரு ஃப்ராட் அளவுன்னு வச்சிருக்காங்களே, அதன் மேல ஒரு ₹1 கூட சம்பாதிச்சிட்டாருன்னா கூட அவரெல்லாம் பணக்காரர் லிஸ்ட் ஆயிடுவாரு. அவர் வந்து வெளி சந்தை ஓப்பன் மார்க்கெட் போய் வாங்கணும்னா பாருங்க, திடீர்னு 60% மார்க்கெட் ஓபன் ஆகுது. எப்போ, வால்மார்ட் வர்றப்போ. வால்மார்ட் யாரு, ஒபாமாவுடைய ஆளு இல்ல, ஒன்று லிங்க் இருக்குல்ல. அப்ப அவங்க அப்படி விட்டு கொடுக்கும் போது வால்மார்ட்டுகளும் மற்றவர்களும் வந்து நுழைவதற்கு, அந்த கார்பரேட் நிறுவனங்கள் இந்த மாதிரி சில்லறை வர்த்தகத்தில் நுழைவதற்கு, அது ரிலையன்ஸ் உட்பட சேர்த்தா சொல்ல, நான் வெறும் வால்மார்ட் மட்டும் சொல்லல, உள்நாட்டு கார்பரேட்டுகள், உலகளாவிய கார்பரேட் எல்லாம் சேர்ந்து கொள்ளையடிக்கிறது தான் இந்த ஏற்பாடு. அப்படி அவர்கள் வந்து இறங்குற போது இந்த 60% சந்தை ஓபன் பண்ணி கொடுக்குறாங்களே. ஆக ஒரு பக்கத்துல வாங்குற மக்கள் அவங்க வந்து இப்படி அவங்க நம்பி இருக்கிற மாதிரி அவங்ககிட்ட தான் சார்ந்து இருக்கணும், அவங்ககிட்ட பொருளை தான் வாங்கணும். எனக்கு இதுவரைக்கும் இருந்த ரேஷன் அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு கேடயம் என்கிட்ட வந்து பறிக்கப்படுது. ஒண்ணு.
இன்னொரு பக்கம் FCIன்னு ஒன்று இருக்கு, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அதுதான் விவசாயிகிட்ட இருந்து நெல்லையும் கோதுமையும் வாங்கி வச்சுட்டு மக்களுக்கு அந்த பொது விநியோகத்துக்கு கொடுக்குற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை இழுத்து மூட சொல்லி அட்வைஸ் பண்ணிருக்கிறாங்க. ஏன்? அப்ப என்ன ஆகும்? விவசாயிகள் யார்கிட்ட போய் விற்பாங்க, யார்கிட்ட கொடுப்பாங்க? இந்த நிறுவனத்துக்கு தான் போவாங்க. இந்த உள்நாட்டு உலகளாவிய கார்பரேட் நிறுவனங்கள்ட்ட போய் நிற்பாங்க. தரகர்களை ஒழிக்கிறோம்னு சொல்லி கவர்ச்சியா சொன்னாங்க. இப்போ மன்மோகன் சிங் ஆட்சி நாங்கள் தரகரை இடைத்தரகரை ஒழிக்கிறோன்ட்டு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு இருக்கிற லோக்கல் தரகருக்கு போல கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு வெளிநாட்டு தரகர், ஒரு கார்பரேட் தரகர் வந்து உட்கார போற. தரகர் சொன்னா அசிங்கமா இருக்கு. புரோக்கர் அல்லது புதுசா பிராங்கைஸ் அது என்னமா பேர்கள்லாம் கொண்டு வந்துக்குவாங்க. கார்பரேட் அதுக்கான வார்த்தைகள் உருவாக்கிடுவாங்க எளிதாக. அவர்கள் வந்து அவர்கள் வைக்கிற விலை, அவர்கள் சொல்கிற விலைக்குத்தான் விவசாயி கொடுத்தாகணும். சொல்கிற விலை மட்டும் இல்ல, எந்த சீசன்ல என்ன உற்பத்தி பண்ணுங்கிற அவங்க சொல்லுவாங்க. எப்ப வருது? GT விதையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மரபணு நீக்கப்பட்ட விதைகளை நீங்க முதலாளிகள்ட்ட தான் வாங்கணுமே தவிர விவசாய பாரம்பரிய அறிவை பயன்படுத்தி விதைகளை உற்பத்தி பண்ண முடியாத நிலைமையை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்களே. அதை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு இவங்க அரசு அனுமதி கொடுத்துச்சே. இந்த அரசு, மோடி அரசு சொல்றேன், போன அரசு அது துரோகத்தை பண்ணிச்சு, இவங்களும் செஞ்சுட்டாங்களே. அப்ப இதெல்லாம் பின்னாடி இருக்கு. ஆக அதனாலதான் சொல்றேன், இதெல்லாம் அடையாளப்படுத்துபவர் தான் மோடி. இந்த அடையாளப்படுத்துவோடு வர்றதுனாலதான் அந்த எதிர்ப்பு. நிச்சயமா. இப்ப அமெரிக்காவிற்கான சந்தையாக இந்தியா இருக்கிறது. எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கோ அதெல்லாம் நீக்கிவிட்டு மானியம் கொடுக்க விடாமல் செய்கிறோம், உங்களிடமே எல்லாத்தையும் வாங்கிவிடமாக செய்கிறோம். அதனால மிகப்பெரிய ஒரு சந்தையாக உங்களை உருவாக்குறோம். அதுக்காண்டி இந்த மானியத்தை இது பண்றது, உங்களுக்காக நிலம் கையப்படுத்தும் சட்டம் கொண்டு வரோம், காப்பீடு துறையில் தனியார் வர்றதுக்கு போன்ற பல்வேறு விஷயங்கள் எல்லாமே அமெரிக்கா நலனுக்காக, அமெரிக்காவின் விருப்பத்திற்கு இணங்க இவர்களாவே செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மோடி அரசு மன்மோகன் அரசை விட ரொம்ப வீரியமா அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறாங்க. இந்த வருகைக்கும் இப்ப சமீப காலத்துல மோடி அரசு செஞ்ச நடவடிக்கைக்கும் இப்ப அவங்க எடுத்திருக்க நடவடிக்கைகளும் கண்டிப்பா தொடர்பு இருக்கா? ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லுங்க ஐயா. இன்னொன்னு சொன்னாங்களே, கடன் இப்ப சின்ன சின்ன நாடுகளுமே கடன், அது உண்மை, நம்ம அதை விமர்சிச்சிருக்கிறோம். ஆனா இந்தியா வந்து இந்த கடன்களை அப்புறம் திருப்பி செலுத்திட்டே வந்திருக்கு. ஏன் திரும்ப திரும்ப கடன் கிடைக்குனாக்கா திரும்ப திரும்ப கரெக்டா கட்டிட்டு வரனால. அப்பதானே சாதாரண லோக்கல் கடன் வாங்கினாலே அப்படித்தான் நிலைமை. அப்படி திருப்பி கொடுப்பத குறிப்பா உலக வங்கியும் IMF-ம் இந்தியாவுக்கு கடன் கொடுக்க தயாராக இருக்கு. அதில் 1000 நிபந்தனை அது ஒரு பக்கம் இருக்க. இந்த திருப்பி கொடுக்கிற திறன், அந்த திருப்பி கொடுக்கிற ஏற்பாட்டில் தான் மக்கள் கைவிடப்பட்டார்கள். மக்களுக்கான திட்டங்கள் கைவிடப்பட்டன. சமூக நலத்திட்டங்கள்லாம் ஒழிச்சு கட்டிட்டு, மானியங்கள் அப்புறம் ஒழிச்சு கட்டிட்டு அவங்களுக்கு ரீபே பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. எதையும் சேர்த்துதான் அது உண்மையா? அந்த விஷயங்கள் மானியங்கள் ரத்துல இருந்து எல்லாமே அமெரிக்காவுடைய விருப்பத்திற்காகத்தான் நடக்கி வருகிறது அப்படிங்கிறது உண்மையா? மானியங்கள் ரத்துங்கிறது கடந்த சில ஆண்டுகளாகவே இவங்களோட கண்ணோட்டமா இருந்து வருது. அதை தான் வந்து உங்களுக்கு பணம் உங்கள் கையில்னு சொன்னாங்களே, அப்பவே அதுக்கு புள்ளியார் சுழி போட்டாச்சு. அது ஒரு நிச்சயமாக மானியத்தை குறைக்க வேண்டும்ங்கிறது ஒரு பொருளாதார சீர்திருத்தத்தில் ஒரு பங்காக பார்க்கிறார்கள். ஆனால் அதை ஒரு மனித அபிமானமாகவோ மனித கண்ணோட்டத்துடனே பார்ப்பதில்லைன்றது ஒன்று. WTO-ல திருப்பி டாவோஸ்லேருந்து ஆரம்பிச்சு இந்த மானியத்தை குறைப்பது பற்றி பேசப்பட்டு வருகிறது. இதுல ஒரு பெரிய மோசடி என்ன விஷயம்னா, அமெரிக்காவில் மானியம் கொடுக்கப்படுகிறது. அமெரிக்காவில் அக்ரிகல்ச்சருக்கு, விவசாயத்துக்கு கூட கொடுக்கறாங்க. ஆமா, அமெரிக்காவில் ஆமா எல்லாத்துக்கும் ஒவ்வொன்னு பெர்சன்டேஜ் வச்சு கொடுக்கறாங்க, வேற வேற பேர்ல சொல்லி. இந்த சப்சிடிங்கிற பேர் இல்லையே தவிர, நம்ம மானியம் சொல்றத சப்சிடின்னு சொல்றாங்களே, அதை தவிர அவங்க நிச்சயமாக இதுல கொடுக்கறாங்க. இதை வந்து நம்ம கடந்த 10 ஆண்டுகளாக நம்ம பிரதிநிதிகளும் போய் பேசிட்டு வராங்க. அது மானியங்கிறது ஒரு விஷயம். மானியத்துல லீக்கேஜ் ஆகுது. இந்த நேரடியா பணமா கொடுத்துட்டா ஒரு 30,000 கோடி அளவுக்கு மிச்சப்படும் அப்படின்னு சொல்றது அது ஒரு விஷயம். மானியம் இது தொடர்புடைய விஷயம் என்றாலும் மானியத்தை விட அதிகமாக தொடர்புடைய விஷயங்கள் என்றது நீங்க சொன்னீங்க இல்லையா, இது ஒரு வணிகத்தின் ஒரு வேட்டை காடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி இந்தியாவை மீண்டும் ஒரு காலத்துல பிரிட்டிஷாரை பத்தி சொன்னாங்க, இப்போ அமெரிக்கரை பத்தி. அது உண்மைதான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லையா. நம்மளோட 130 கோடி மக்கள் தான் அவங்க நம்ம பாக்குறதுலாம். எந்த பிரதமராக இருந்தாலும் அவருக்கு பின் இருக்கக்கூடிய 130 கோடி மக்கள் தொகையையும் அது ஒரு பெரிய சந்தை, வாங்கும் சக்தியை அதிகரித்து கொண்டு வருகிறது. கிராமங்களில்
கோல்கேட் பேஸ்ட் இல்லாத இடத்துல எல்லாம் வேப்பங்குச்சி உபயோகப்படுத்த இடத்துல எல்லாம் பர்பஸை உபயோகப்படுத்துகிறார்கள். இதை அவர்களே சொல்கிறார்கள். இதை மண்ணை போட்டு உடம்புல குளிச்ச காலம் எல்லாம் போய் இப்போ சோப்பு போட்டு குளிக்கிறாங்க. ஸோ இந்த சோப்பு சீப்பு இந்த பர்பஸை இந்த ஃபாஸ்ட் மூவிங் கூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இதில் தான் அவங்க கண்ணோட்டம் இருக்கு. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் வால்மார்ட் எல்லாம் அதை நம்பி தான் வராங்க. அந்த வால்மார்ட்டுகளுக்கு ஆதாயமாகத்தான் அமெரிக்க அரசு செயல்படுகிறதுங்கிறது அதுல அமெரிக்க அதிபர் வருகை விட்டு இது போன்ற செயல்பாடுகள் இன்னும் அதிகமாக. இரண்டாவது மிக முக்கியமாக நாம் எங்கே பாதிக்கப்படுகிறோம் என்று பாருங்கள். இப்பொழுது பேசியதெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான். இன்னும் 2-3 அஜெண்டாவில் இருந்தது. அது என்னன்னு கேட்டா இந்த செக்யூரிட்டி, சோசியல் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய சமூக பாதுகாப்பு அரண்கள், அதனோட நடைமுறைகள் ஒன்று பெண்டிங்கா ரொம்ப நாளா நிலுவையில் இருக்கு. அமெரிக்காவில் படித்த இந்திய இளைஞர்கள், ஐடியில் இருக்கிறவங்க, ஒரு லட்சக்கணக்கான மக்களுக்கு இதுவரையிலும் ப்ராவிடன்ட் ஃபண்டு, கிராச்சுவிட்டி இதெல்லாம் கிடையாது. அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா. ஆனால் அது முழுமை அடையல. இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு நேற்று இதை பற்றி நாம் பேசுவோம் என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். பேச ஆரம்பிக்க கூட இல்லை. அது ஒன்று. ரெண்டாவதாக இந்த கோயிங் பேக் டு அந்த இதுக்கு மறுபடியும் போய் இந்த அணு சக்தி விஷயத்தை பற்றி பேசும்போது ஒன்று பேசியிருக்கோம். இன்னும் ஒரு விஷயம் அதில் சொல்லப்படாமல் விட்டு போயிருக்கு. யாருமே இதெல்லாம் சொல்லலை. அது என்ன விஷயம்னு கேட்டால், இந்த காப்பீடு இழப்பீடு முட்டுக்கட்டை அகற்றப்பட்டுள்ளதே தவிர புதிதாக ஒரு முட்டுக்கட்டை துவங்கி இருக்கிறது. அதை நாம் ரொம்ப விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது என்னன்னு கேட்டால், தி காஸ்ட் முன்னாடி நம்ம எஸ்டிமேட் பண்ண காஸ்ட்டை விட இப்பொழுது புதிதாக இந்த நேற்று ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் என்னன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கிற காஸ்ட் அதிகமாகுமா. அதாவது இந்திய கம்பெனிகளுக்கு, இந்திய நிறுவனங்களுக்கு, அமைப்புகளுக்கு, அரசுகளுக்கு அதை பெறுவதற்கு முன்பு எதிர்பார்த்ததை விட கூடுதலாக பணம் செலவாகும். ஆமா, அது வந்திருக்கு. நேற்று 2 சேர்த்து தான் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு. நிச்சயமா. இப்ப இன்னொரு விஷயம், இப்ப அமெரிக்கா இது எப்படி இந்த உடன்பாடு தவிர்க்க முடியாதுங்கிறதெல்லாம் தாண்டி சார் கூட இந்த விஷயம் ஓரலா சில முட்டுக்கட்டை நீங்க சொல்லுதுனாரு. பட் இந்த குளோபலைசேஷன், மானியம் ரத்துல அமெரிக்காவினுடைய பின்னணி என்ன, அதிபர் ஒபாமா வரைக்கும் அதுக்குள்ள தொடர்பு என்னங்கிறத ரொம்ப அவர் சப்ஜெக்ட் ரீதியா அதை விளக்கிட்டாரு. இப்ப குளோபலைசேஷனை தவிர்த்து 90களுக்கு பிறகு 3ஆம் உலக நாடுகள் சர்வைவல் ஆக முடியுமா? அதை மட்டும் சொல்லுங்க. குளோபலைசேஷன் தவிர்த்துட்டு 3ஆம் உலக நாடு சர்வை. இப்போ சைனா இருக்கு. சைனா 2008 அந்த ரிசெஷன் வந்த போது சைனாவில் எந்த பாதிப்புமே இல்லையே. ஏன்னு கேட்டா அவன் அவனுடைய சேமிப்பு அதுல இருந்து எடுத்து அவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல சைனா மாறாக சைனா இதை பயன்படுத்தி கொண்டது. ஆனால் இந்தியாவில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னா, நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க. இந்தியாவில் இவர்கள் சொல்ற வளர்ச்சின்றாங்க பாருங்க, இது முதலாளிகளுடைய வளர்ச்சி. குமரேசன் கூட சொன்னாரு, யாரோட வளர்ச்சின்னு கேட்டார். அப்ப அந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இப்போ இவங்க இந்த முதலாளிகள் வளர்ந்தாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலாளிகள் வளர்ந்தாங்க. இப்ப கூட அந்த டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 68 வரலும் போன போது கூட சொல்லப்பட்ட மிக முக்கியமான காரணங்கள்ல 2. 1, தங்கம் இறக்குமதி செஞ்சது. அந்த தங்கம் இறக்குமதி செஞ்சதுல 40 விழுக்காடு இந்த கள்ளப்பணம் பதுக்கி வைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி நான் அபிஷியலா சொல்றேன், எனக்கு நான் சொல்லல. 1. 2வது, இந்தியாவினுடைய முதலாளிகள் இங்கு சேமித்த பணத்தை வெளிநாட்டு கம்பெனிகளில் முதலீடு செய்தார்கள். இது 2 தான் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டுக்கான காரணங்கள்ல மிக முக்கியமான காரணம், ஐயாவுக்கு தெரியும். அப்ப யாரோட வளர்ச்சி இது? நீ குறைந்தபட்சம் இங்க சம்பாதித்த பணத்தை இங்கேயே முதலீடு செய்வதற்கான சூழலை உருவாக்கலையே இந்த அரசு. ஆகையினால் இந்த அரசுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களின் மேல் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை என்பது, அது மன்மோகன் சிங் இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, ஒரே நிலைதான். இப்ப இதுல வர நான் மறுபடியும் இதுல இன்னைக்கு பேசினது 7 மணிக்கு பேசின டாம் குவெல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்க அதிகாரி பேசியிருக்கிறாரு. சோலார் பிவியில 1,00,000 மெகாவாட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, ஆனால் இங்கு இருக்கும் விதிமுறைகளை தளர்த்த வேண்டும். என்ன விதிமுறைகள்? LCR, லோக்கல் கண்ட்ரோல் ரெக்குவயர்மெண்ட் இன் சோலார் மேண்டேட்டரின்னு இருக்கு.
அதாவது இந்த பேனல்லாம் உருவாக்குறாங்கல்ல, இதுல இத்தனை விழுக்காடு இங்கே பண்ணிதான் இருந்தாதான் அதுக்கு அனுமதின்றாங்க, அதை நீக்கணும்ன்றாங்க. அது மாதிரி அக்ரிகல்ச்சரல் செக்டார்ல இன்வெஸ்ட்மெண்ட் வரணும். புது உடன்பாடு இதெல்லாம் சேர்த்து பண்ணி இன்னைக்கு வரப்போகுது. இன்னைக்கு நான் 7:30 மணிக்கு இங்க வரும்போது கேட்டுட்டு சொல்றது இது. அது இழப்பீடு காப்பி எல்லாம் தாண்டி அதெல்லாம் தாண்டி இது சோலார் பிவில நான் சொல்றது. அதுல அப்புறம் அக்ரிகல்ச்சர் செக்டார்ல கூட அதுல ஒருத்தர் சொன்னார், அவர் பேரு ஒருத்தர் சொல்றாரு, அவர் பேர் எழுதல. அவர் என்ன சொல்றாரு, இதுவரைலாம் இந்தியாவினுடைய இம்போர்ட் ஃப்ரம் அமெரிக்காவிலேருந்து வந்தது $22.5 பில்லியன் தான் லாஸ்ட் இயர் இருந்திருக்கு. இதை அதிகரிக்கணும் அப்படின்றாரு. எப்படி அதிகரிக்கிறது? இந்த மாதிரி கொண்டாந்து டம்ப் பண்றது. அப்ப இந்தியாவில் தொழில் நடக்குமா? அப்ப மேக் இன் இந்தியான்றது மோசடி இல்லையா? அப்போ மேக் இன் இந்தியான்னு மட்டும் சொல்றதோட நிக்க கூடாது, மேக் ஃபார் இந்தியான்னு சொல்லணும். அடுத்ததா சொல்றேன், இதுல இன்கன்சிஸ்டன்ட் பாலிசிஸ், அதோட முடிக்கிறேன். அது கன்சிஸ்டன்ட் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொல்றாரு. இப்ப நான் சொல்றது இப்ப பேசுனதை வச்சு சொல்றேன். இதில் மாநிலங்களை கலந்து கொள்ளாமலேயே மாநிலங்களும் இந்த கொள்கை முடிவை பின்பற்ற வேண்டும்னு வேற சொல்றாரு. ஆனா அப்படி சொல்றவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? இன்னைக்கு 25 வண்டி போனதுல 11 வண்டி இவருடைய தனிப்பட்ட திட்டங்களை பற்றி மட்டுமே 11 வண்டி. அதுல ஒரு வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, கன்னியாஸ்ரீன்னு ஒரு வண்டி போகுது. அதுல 18 இருந்து 19 வயசு உள்ளவங்களுக்கு ஒரே ஒரு தடவை கொடுக்குற நிதி, இதுக்கு ஒரு வண்டி போகுது. ஆனா மேற்கு வங்க மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் மூலமா ஒரு வண்டி கொடுன்னு கேட்டா கொடுக்க மாட்டேன்றாரு. இதுதான் இவர் மாநிலத்தை இது பண்றது. எதுக்காக சொல்ல வரேன்னா, மோடி மன்மோகன் சிங்கை விட இந்த நாட்டை எதேட்சிக்காரியாக கொண்டு போகிறார். உங்களுடைய இந்த வாதத்தினுடைய நிறைவு கருத்து சுருக்குமா? அதாவது அமெரிக்க பொருட்கள் இந்திய சந்தை பாதிக்கப்படுதுன்னு சொன்னார் சகோதரர். சைனா பொருட்கள் இந்த நாட்டினுடைய சிறு குறுந்தொழில்கள் மொத்தம் அழிஞ்சே போச்சு. நாம தயாரிக்கக்கூடிய விலையிலே 50% விலையில கொண்டு சைனாவினுடைய பொருட்களை இங்க சேர்த்ததுனால நம்ம நாட்டினுடைய சிறு குறுந்தொழில்கள் மொத்தம் அழிஞ்சு போச்சு. அமெரிக்கா முதலீடுகளாலும் நட்ட இருக்குங்கிறது கிடையாது. அமெரிக்கா முதலீடுகளால் நம்மளுக்கு முதலீடுகள் வரட்டும், ஆனால் அந்த பொருட்கள் இங்க அழிந்து போனதுக்கு சைனாவினுடைய பொருட்கள் தான் காரணம். நம்முடைய சிறு குறுந்தொழில்கள் அழிந்து போனது சைனா இல்ல, உலகம் இல்லங்க. சைனா நாம் இன்றைக்கு சைனாவுடைய பொருட்களை இறக்குமதி செய்வதை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி கொண்டு பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு அதை கட்டுப்படுத்தணும்னு சொன்னது. வெடிப்பு, அதாவது சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை நசிஞ்சு போச்சுங்க இந்த தடவை தீபாவளிக்கு. மொத்தம் சைனாவுடைய பட்டாசு இந்தியா முழுக்க தடை போட்டோமே. இதுவரை காங்கிரஸ் அரசாங்கம் தடை போட்டுதா? அந்த பிரச்சனை இப்பதானே வந்தது. இப்ப இல்ல, போன சென்ற முறையே இது கண்டுக்கல. இந்த தடவை நாங்க கண்டிப்பாக சொன்னோம், சைனாவுடைய பட்டாசுகள் இந்தியாவில எங்கேயுமே வரக்கூடாது, வந்ததுன்னா தடை பண்ணியாச்சு. ஆக மொத்தம் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சீரழிப்பது அமெரிக்கா கிடையாது, சைனா. இந்தியா அமெரிக்கா வரதுனால சரி செய்ய முடியுங்க. சரியா? இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. இதுல பொருட்களை இறக்குமதி பண்றது இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நீங்க ஒன்னும் பண்ண முடியாது. அதாவது இந்த கார்பரேட் வந்த பிறகு இந்த தினம் ஐடி செக்டார் டெவலப் ஆச்சா? யாரால் டெவலப் ஆச்சு? அவர்கள் வந்த பிறகு இன்றைய இளைஞர்கள் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. இந்தியால எந்த காலத்துல வாங்கிட்டு? உத்தரவாதமே இல்லாம எந்த உத்தரவாதம் நீங்க எதுலயுமே உத்தரவாதம் இல்லைங்க. உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்க இந்த நாட்டுல. உயிருக்கு உத்தரவாதம் இல்லாதப்ப நீங்க தொழிலுக்கு உத்தரவாதம் கிடையாது. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் அமைப்பு சாரா தொழிலாளர் மாதிரி தானே இருக்கிறாங்க. அமைப்பு சார் ஏங்க, டிசிஎஸ்ல இருந்து 25,000 பேர் வெளில போனான்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா 25,000 பேர் வேற கம்பெனிக்கு வெளில போயிட்டான். யாருமே வெளில நின்னு கோஷம் போடல. ஏன் காரணம் என்னன்னா, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைச்சா 80,000 சம்பளத்துக்கு போறதுக்கு தயாரா இருக்கான். இன்னைக்கு கம்ப்யூட்டர் செக்டார்ல நீங்க ஐடி செக்டார்ல 1 லட்சம் ரூபாய் சம்பளம்னா 80,000 சம்பளத்துக்கு போறது தயாரா இருக்காங்க. வருகையில இப்ப இதனால எந்த விஷயங்களும் நடக்காது. இது முழுக்க வளர்ச்சிக்கு தான். வளர்ச்சி தாங்க. ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன். மிக மோசடியான இன்னொரு சரணாகதி என்னங்கிற சொல்றேன். இதுல என்ன ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றால், மருந்து உற்பத்தி இருக்கு பாருங்க, அதற்கான பேட்டன்ட் ரைட்ஸ், ப்ராப்பர்ட்டி அந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அந்த விஷயத்துல விட்டு கொடுப்பதற்கு சம்மதிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவு என்ன ஆகும்னா, இங்க அமெரிக்காவில் தயாராகி வரக்கூட உயிர்காக்கும் மருந்துகளை இந்திய நிறுவனங்கள் யாரும் தயார் பண்ண முடியாது. அப்படி தயார் பண்ண முடியாதுன்னு அர்த்தம், அவர்கள் வைக்கிற விலைக்கு தான் நீங்க இங்க வாங்கி ஆகணும். உங்களுக்கு உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது உங்க சொத்தெல்லாம் வித்துட்டு தான் அந்த மருந்தை வாங்க வேண்டியிருக்குமே தவிர நீங்க எளிய விலையில வாங்க முடியாது. ஒரு சின்ன உதாரணம், நோவார்டிஸ் கம்பெனி தயாரித்த அந்த புற்றுநோய் மருந்து 2 லட்சம் ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தாங்க. இந்திய நிறுவனம் அதை 6,000 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ண முடியும்னு சொல்லி அந்த நோவார்டிஸ் கோர்ட்டுக்கு போய் இழுத்தடிச்சு கடைசி நல்லபடியாக உச்ச நீதிமன்றம் சரியான முறையில் தலையிட்டு அதை இந்திய நிறுவனம் தயாரிப்பதற்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னாங்க. ஏன் சொல்ல முடிஞ்சது? அந்த தீர்ப்பு ஏன் சொல்ல முடிஞ்சுனாக்கா, இந்த காப்புரிமை சட்டம் இருக்கிறதுனால சொல்ல முடிஞ்சது. இப்ப அந்த காப்புரிமை சட்டத்தில் கை வைக்கிறதுக்கு அவங்க நிர்பந்திக்கிறார்கள், இவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? இந்திய மக்களுடைய ஏற்கனவே பொருளாதாரத்தை சொன்னேன்,
வேலை உரிமை தொழிலாளர்களுடைய நிலைமை பத்தி சொன்னேன். இப்ப பாருங்க அவங்களுடைய உயிரோடையும் விளையாடுகிற ஒப்பந்தங்களை தான் செஞ்சுட்டு வந்துக்கிறாங்க. நிச்சயமா இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் இந்திய அமெரிக்க ஒப்பந்தம் என்பதை தாண்டி அதனை சுற்றியுள்ள பல்வேறு விஷயங்கள், இது உலகமயமாக்கலிலிருந்து துவங்குகிறது, மன்மோகன் அரசில் இருந்து இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது, மோடி அரசு இது வீரியமாக செய்து வருகிறது. ஒருபுறம் உலகமயமாக்கலால் இந்தியா பாதிப்படைந்திருக்கிறது, உலகமயமாக்கலால் மட்டுமே இந்தியா வளர்ச்சி அடைந்து வருகிறது என்கின்ற வாதமும் இங்கு அழுத்தம் திருத்தமாக வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இங்கு மிக முக்கியமாக இந்த இந்திய அமெரிக்க ஒப்பந்தத்தில் சில முட்டுக்கட்டைகள் நீங்கியது என்பது வாய் வழியாக ஓரலாக சொல்லப்பட்டது என்று சொன்னாலும் வேறு சில விஷயங்கள் வெளிப்படையாகவே, அதாவது அதை நிறுவனங்களிலிருந்து வாங்குகிற பணத்தினுடைய மதிப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, அதிக அளவில் நம் வரிப்பணம் செலவிடப்படும் என்கின்ற கருத்தும் பொருளாதார நிபுணர்களால் இங்கு சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஒப்பந்தங்கள், அதாவது தெரிந்த அந்த விபத்து இழப்பீடு சட்டத்தை மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம், பல்வேறு விஷயங்கள் இன்னும் சந்தைக்காக விரிந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்காக ஒப்பந்தமும் இந்தியா அதில் அமெரிக்காவுக்கு சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது போன்ற கருத்துக்களும் இங்கு மிக ஆழமாக விரிவாக பேசப்பட்டது. ஆனால் எதுவாக இருந்தாலும் இது இந்தியாவின் வளர்ச்சிக்கு தற்போது தேவை, அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம், உலகமயமாக்கலில் முதலீடுகள் வருவது சர்வசாதாரணம், இதை முழுக்க முழுக்க இந்தியா தனது சார்பாக தான் பயன்படுத்தும் என்கின்ற கருத்தும் இங்கு பாரதிய ஜனதா தரப்பினால் முழுக்க வைக்கப்பட்டது. இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த பொருளாதார நிபுணர் மற்றும் முன்னாள் வங்கி அதிகாரி கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், சமூக ஆர்வலர் மற்றும் பொருளாதார நிபுணர் பொன் ஏழுமலை அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் கோபி கிருஷ்ணன் அவர்களுக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் குமரேசன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தம்.